இப்படி கொடுக்கறதுக்கான நன்றி தகப்பனே. எங்களை இடத்துல ஒன்று கூட்டி வந்தீரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இடத்திற்கு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்பும், ஆசீர்வதித்து அனுப்பும். அந்த வண்ணமாக இல்லை தகப்பனே, நிறைவான நம்முடைய ஆசீர்வாதத்தோடு நிரப்பி அனுப்பும்படியாக சொல்லிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் பாக்கியவன்களாக மாற்றி ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. புதிய ஏற்பாடு வேதபாட விளக்கம் என்ற தலைப்பில் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை நம்ம தொடர்ந்து படித்து வர்றோம். இன்று 8ஆம் அதிகாரத்தை நம்ம தொடங்க போகிறோம். இந்த 8ஆம் அதிகாரத்திலே மலை பிரசங்கத்தை இயேசு கிறிஸ்து முடிச்சுட்டு 5ஆம் அதிகாரத்தையும் 6ஆம் அதிகாரத்தையும் 7ஆம் அதிகாரத்தையும் முடிச்சுட்டு மலையிலிருந்து இறங்குறார். அந்த அவர் மலையிலிருந்து இறங்கின போது என்று அங்கே போட்டிருக்கு, திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் என்று இங்கே வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவர் மலையில் ஏறின போது திரளான ஜனங்கள் மலையில் ஏறலை, அடிவாரத்திலே நின்றுக்கிட்டாங்க. அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்தார்கள் இருக்கு. நீங்கள் மத்தேயு 5:1 பார்த்தீங்கன்னா அது இருக்கும். அவருடைய சீசர்கள் தான் அங்கே வந்தாங்களே தவிர பொதுமக்கள் வரலை. அதுக்கு முந்தின அந்த 4ஆம் அதிகார கடைசியில் முடிகிற இடத்துல பார்த்தீங்கன்னா திரளான ஜனங்க அவர் நெருக்கிற அளவில் வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா நிறைய அற்புதங்கள் செய்கிறாரு, நிறைய அடையாளங்கள் செய்கிறாரு, போகிற இடமெல்லாம் மகிமை அற்புதம். அதுக்காகவே ஒரு கூட்டம் 99% வந்ததே தவிர அந்த 1% உபதேசத்துக்காக ஏறுறது தான் இயேசுவின் சீசர்கள். அவர்களுக்கு தான் பின்னாடி கிறிஸ்தவங்கன்னு பேர் வந்துச்சே தவிர பொதுமக்களுக்கு வரல. பொதுமக்களுக்கு வேணால் விசுவாசிகள்னு சொல்லலாம், பொதுமக்கள்னு சொல்லலாம், பக்தர்கள்னு சொல்லலாம். ஆனால் அவருடைய சீசர்களுக்கு தான் சீசர்களுக்கு தான் கிறிஸ்தவங்கன்னு பேர் வந்ததாக அப்போஸ்தலர் 11:26 இருக்கிறதே தவிர மற்ற எல்லாருக்கும் அந்த கிறிஸ்தவங்க பேர் வரல. ஆகவே இயேசு அங்கே மலை பிரசங்கத்திலே 3 அதிகாரத்திலே பேசிக்கிட்டு இருக்காரு. இங்கே கீழே இருந்து அவங்க கேட்குறாங்க, கேட்கலாம், ஆனால் பக்கத்துலேருந்து கேட்குற பாக்கியத்தை அவங்க அடையலை. நின்றுக்கிட்டு அப்படியே கீழேயே நிற்கிறாங்க அடிவாரத்தில். இந்த 8ஆம் அதிகாரத்தை இயேசு கிறிஸ்துனுடைய அற்புதங்கள் என்ற தலைப்பை கொடுக்குறேன். மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துனுடைய அற்புதங்கள். மலைப்பிரசங்கம் இயேசு கிறிஸ்துடைய உபதேசங்கள். அதுக்கு முன்னாடி 4ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷம். இப்படி பிரிக்கிறோம். ஆகவே இந்த 8ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்துடைய அற்புதங்கள் என்ற தலைப்பில் நம்ம கொடுக்க போகிறோம். ஏறக்குறைய ஒரு 6 அற்புதங்கள் ஒரே அதிகாரத்தில் செய்கிறார். அதில் முதல் அற்புதம் என்னன்னு பார்த்தா 2ஆம் வசனத்திலே, அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இங்கே பாருங்க, திட்டமாக சொல்கிறான், உம்மாலே ஆகும் திட்டமாக சொல்கிறான். ஆனால் உமக்கு சித்தமானால் என்ற வார்த்தையை ஏன் சொல்கிறான்? அதான் கன்ஃபார்மாக அவர் சுகமாக இவன் நம்புகிறானே. குஷ்டரோகம் சும்மா சாதாரண வியாதி இல்லை. இன்றைக்கி போனால் நாளைக்கு அங்கிட்ட எங்கிட்ட சுகமாக்கலாம்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக இவரால் ஆகும், இவரால் முடியும். அதுக்கு முன்னாடி மத்தேயு 4ஆம் அதிகாரம் பார்த்திங்கன்னா நிறைய அற்புதங்கள் செய்திருக்கிறாரு, அதெல்லாம் இவனுக்கு தெரியும். ஆகவே திட்டமாக சொல்கிறான், உம்மாலே ஆகும். குஷ்டரோகியாக இருந்ததுனால மலையில் ஏற முடியல அவனால். பொதுமக்களோடு நின்றுக்கிட்டான். ஆனால் இயேசு இறங்கின போது முதலாக வர்றான், ஆண்டவரே. ஆண்டவரே என்ற வார்த்தை சும்மா சாதாரண வார்த்தை இல்லை.
எஜமானே என்று அர்த்தம், ஆள்கிறவர் என்று அர்த்தம், என்னை ஆண்டு கொள்கிறவர் என்று அர்த்தம். இயேசு ஒரு சாதாரண உலக பிரகாரமான ஒரு தச்சன் மகன், பெரிய பணக்காரர் கிடையாது. பழைய ஏற்பாட்டின்படி ஊழியக்காரன் அவர் அழைச்சிக்கிற முடியாது. பழைய ஏற்பாட்டில் லேவி புத்திரர்கள் மட்டும்தான், லேவி கோத்திரர்கள் மட்டும்தான் கர்த்தருடைய ஊழியத்துக்கு பிரித்து விடப்பட்டாங்களே தவிர அந்த மற்ற 12 கோத்திரங்களும் 11 கோத்திரங்களும் அவங்களுக்கு தசமபாகம் கொடுக்கணும், காணிக்கை கொடுக்கணும். அவங்கள வேதவாறு பரிசெயர் இருந்த அந்த மேன்மையான சாணத்தை இவங்க 11 மக்கள் கோத்திரங்களும் கொடுக்கணும். அப்படி பார்க்க போனால் இவர் யூதா கோத்திரம், லேவி கோத்திரம் இல்லாதனால அவர் ஒரு வேதவாறு பரிசெயர் அந்த லிஸ்ட்லேயும் வர முடியாது. இந்த மாதிரி இவர் ஊழியம் செய்வார், யூதா கோத்திரத்திலிருந்து இயேசு ஊழியம் செய்வார், அப்படியும் செய்யலாம் என்ற ஒரு குறிப்பு மோசே சொல்லலை, சொன்னதாக எந்த ஆதாரமும் கிடையாதுன்னு சொல்லி எபிரேய நிருபக்காரன் எழுதுகிறான். எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் 13-14 இருக்குது. எந்த குறிப்பும் இல்லை. அந்த வெளிப்பாடு பழைய ஏற்பாட்டில் எந்த தீர்க்க தரிசனத்துலையும் இல்லை. ஆனால் யூதாவிலிருந்து ஒரு செங்கோல் எழும்பும். என்னாகம 24:17 இருக்குது. செங்கோல்னால் அவர் எல்லாத்தையும் நொறுக்குவார், ஆட்சி செய்வார், ராஜாவாக இருப்பார். அந்த ஸ்தானம் மரியாளுக்கோடு அப்படி தான் சொல்லப்பட்டது. அவர் ராஜ்யத்துக்கு முடிவிராது. ஆனால் ஆசாரியர்னு சொல்கிறது வேற. அது மெல்கிசேதேக்கின் முறையில் என்றென்றும் ஆசாரியாக இருக்குன்னு சொல்லி சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமத்திலேயே மெல்கிசேதேக்கு ஒரு ஊழியக்காரன் ஆபிரகாமையே ஆசீர்வதிச்சான், அவங்க கையிலேயே தசமபாகம் வாங்கினான்னு ஒரு நிழலாட்டம் இருக்குது. பழைய ஏற்பாடெல்லாம் நிழலாட்டம் தான், நிஜம் கிடையாது. நிஜம் புதிய ஏற்பாட்டில் தான் இயேசு என்ற அவதாரத்தில் வருது. பழைய ஏற்பாட்டில் பங்கு பங்காக வகை வகையாக நிழலாட்டமாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களாகுமே தவிர அது உண்மை கிடையாது. ஆகவே இவன் முதலா ஆண்டவரே என்ற அந்த வார்த்தையை இயேசுவுக்கு தர்றான். அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த வார்த்தையை இயேசுவை யாரும் சொன்னதாக நம்ம படிக்க முடியாது. மத்தேயு சுவிசேஷத்தில் ஆண்டவரே உமக்கு சித்தமானால், உம்மால் ஆனாலும் ஆகலாம் அப்படி சொல்லியிருக்கணும். உமக்கு சித்தமானால்னா அது நம்பிக்கை இல்லாதவங்க சொல்கிறது. ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்துருங்கன்னா, வாய்ப்பு இருந்தால் வர்றேன்னா அது என்ன அர்த்தம்? வர முடியாதுன்னு கூட எடுத்துக்கங்கன்னு தானே அர்த்தம். கண்டிப்பாக வந்துடுறேன்னா அது சரி வந்துடுறேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லலாம். ஆகவே சித்தமானால் அப்படின்னா உம்மால் ஆகும்னு கன்ஃபார்மாக நம்புகிறான். ஆனால் சித்தமானால் என்ற வார்த்தையை அங்கே ஏன் உபயோகப்படுத்துகிறான்னா, தேவனுடைய பிள்ளைகளையே விசுவாசிகளிலேயே மிக சிறந்த முன் உதாரணமான ஜெபமாகும் இவன் செய்த ஜெபம். நாம் எதையாக இவனுடைய சித்தத்தின்படி கேட்டால், 1 யோவான் 5 அதிகாரம் 13 இருக்கு, 14 இருக்கு. 1 யோவானில் 5:14 இருக்கு. நம்ம எதையாக இவனுடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் அப்படின்றது. எதவும் கேட்கலாம், ஆனால் சித்தத்தின்படி கேட்கணும். யோவான் 14:14 சில ஆளுங்க தப்பாக பயன்படுத்துகிறாங்க. என் நாமத்தினால நீங்கள் எதை காட்டாலும் செஞ்சிருவேன்னு சொல்லிட்டார். அப்போ எதை வேணாலும் கேட்கலாம், அப்படி போயிடும். எதை வேணாலும் இங்கே சொல்லிட்டாருலாம் எல்லாத்தையும் பார்க்கணும். அதே ஆக்கியோன் தான் 1 யோவான் 5:14 எழுதுனது, அதே ஆக்கியோன் தான். அதில் ஒரு வார்த்தை அங்கே சொல்லுகிறாரு, அது எடுத்துக்கிறணும். எதையாகிலும் அவர் சித்தத்தின்படி கேட்டார். என்னை எடுத்துக்கொள்ளும் தேவனே என்று கெச்சமனே தோட்டத்தில் இயேசு ஜெபிக்கும் போது கூட உமக்கு சித்தமானால் என்ற வார்த்தையை அங்கே பயன்படுத்துகிறார் பாருங்க. சித்தமானால் உம்மாலே ஆகும், என்னை எடுத்துக்குங்க. ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுதுன்னு சொல்லி அருமையான ஒரு சிந்தையை இயேசு அருமையாக தேவனுக்கேற்ற பிரியமாக ஒரு ஜெபம் இருந்தது. அதனால தான் இவரில் பிரியமாக இருக்கிறேன்னு சொல்லி
இயேசுவை பார்த்து பிதாவே சொன்னார். அப்பேற்பட்ட ஜெப வீரர் தான் இயேசு. அதுக்கு சற்றும் குறையாத அளவில் ஒரு சாதாரண ஒரு குஷ்டரோகி அதே வார்த்தை, உமக்கு சித்தமானால், சித்தம் இல்லாட்டினா அப்படியே குஷ்டரோகியாக இருந்துட்டு போகிறேன், இவ்வளோ நாள் இருந்தேன், இப்படியே இருந்துட்டு போகிறேன். எப்பேற்பட்ட ஜெபம்! நம்ம சிந்தை அப்படி இருக்கா? ஒரு காரியம் பிடிச்சா இது முடிச்சு தான் ஆகணும், நடந்து தான் ஆகணும், வற்புறுத்தி நம்ம சில நேரத்தில் டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். தயவுசெய்து அப்படி ஜெபிக்கக்கூடாது. நம்ம கொடுத்துருவார் அவர், பின்னாடி விளைவு நீ தான் பார்க்கணும். கொடுப்பது லேசு, அவருக்கு அது லேசான காரியம். நமக்கு அது பெருசாக தோணலாம், நல்லதாக தோணலாம், மனசனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, முடிவோ மரண வழின்னு இருக்கு. அது அவருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. அதனால தான் உங்க சித்தமானால் என்ற வார்த்தையை அங்கே பயன்படுத்துறது ஜெபத்தில் மிக அவசியம். நல்ல காரியம் கூட இருக்கலாம், நம்ம மனச்சாட்சிக்கு அது நல்லதாக தெரியலாம், ஆனால் அந்த வார்த்தையை போடுங்க, உமக்கு சித்தமானால் இந்த காரியத்தை நீர் செய்யுமப்பா. உடனே ஆண்டவர் அந்த ஏரியாவிலே அந்த மக்களே யாரும் இந்த வார்த்தையை பயன்படுத்தினதில்லை. உடனே கலிகூரும் மகிழ்ச்சி அடைஞ்சு என்ன சொல்கிறார்? இயேசு தமது கையை நீட்டி அவனை தொடுறார் பாருங்க, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகி நீங்கி அவன் சுத்தமானான். எவ்வளோ பெரிய அற்புதம்! உலகத்திலேயே ஒரு குஷ்டரோகி சுகமானது லேசான காரியம் இல்லை. அன்னைக்கும் சரி இன்றைக்கும் சரி, இன்றைக்கி எவ்வளவோ மருத்துவம் வளர்ந்துருக்கு, இன்ன வரைக்கும் இதுக்கு சரியான மருந்தை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதத்தை 2000 வருஷத்துக்கு முன்னாடியே உடனே என்ற வார்த்தையை கவனிங்க. ஏதோ கொஞ்ச நாள் ஒரு வாரம் கழித்து தடவி ஜெபிச்சு அப்படி இல்லை, உடனே அங்கே ஒரு பெரிய அற்புதத்தை அது இயேசு கிறிஸ்துவால் தான் செய்ய முடியும், உலகத்தில் எவராலையும் முடியாது. நம்ம வானத்திலிருந்து வந்த தேவகுமாரன், அதான் திட்டமாக சொல்கிறானே, உம்மாலே ஆகும்னு அடித்து நம்புகிறானே. இந்த அசையாத நம்பிக்கை தேவ பிள்ளைகளாகி நமக்கு நம்ம ஜெபத்தில் அசையாமல் போய் கொஞ்சம் கூட சந்தேகப்படக்கூடாது. சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அலைகள் கடல் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். அப்படிப்பட்டவன் கர்த்தரிடத்தில் எதையாலும் பெறலாம்னு நினைக்க கூட கூடாதுன்னு இருக்கு. அதனால தேவ பிள்ளைகளை, இருமணம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவன் என்று யாக்கோப்பு 1:8 இருக்கு, 6 8 வரை நான் சொன்னது இருக்கு. அதனால தேவ பிள்ளைகள் திட்டமாக விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்று நம்புங்க, விசுவாசிங்க, அப்பொழுது உங்களுக்கு உண்டாயிருக்கும். அல்லேலூயா. ஆனால் அந்த ஜெபம் உமக்கு சித்தமானால் என்ற வார்த்தையை பயன்படுத்தி நீங்கள் நானும் ஜெபிச்சு பழகி கொள்ளணும். அது அருமையான ஒரு குஷ்டரோகி மூலமாக நம்ம கற்றுத்தர்றார் ஆண்டவர். யாரையும் அற்பமாக நினைக்கக்கூடாது. குஷ்டரோகி இவெல்லாம் என்னடா தெரியும் நினைச்சி வேதவாறு பரிசெய்கிற யூதர்கள் மாதிரி நம்ம அகராதியாக பேசக்கூடாது. யாரை கொண்டியும், அதான் கழுதை கொண்டு கூட பேசினார் இருக்க. ஒரு பெரிய தீர்க்கதரிசி பீலையா சாதாரண ஒரு கழுதை, ஒரு சவாரி செய்யக்கூடிய ஒரு கழுதை கொண்டு கூட அவன் மதிகேட்டை தடுத்ததாக பேதுரு எழுதுனான். யாரையும் அற்பமாக நினைக்கக்கூடாது. நீங்கள் பேசாது இருந்தால் கல்லுகள் பேசும்ட்டு யோவான் சாணகன் சொல்கிறான், கல்லுகள் கூட பேசும்னு சொல்கிறான். அதனால் தேவனால் யாரையும் பயன்படுத்த முடியும், எப்பேற்பட்டவரையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி. அல்லேலூயா. ஒரு குஷ்டரோகி மூலமாக இந்த சத்தியத்தை நமக்கு ஆண்டவர் சொல்ல வைக்கிறார் பாருங்க. உமக்கு சித்தமானால் என்ற அருமையான வார்த்தையை ஆண்டவர் உடனே உருகி உடனே அதை சுகமாக்குறாரு, தொடுறாரு, உடனே அற்புதம் நடக்குது. ஆனால் அதை யாருக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறார் பாருங்க. 4ஆம் வசனத்தில் இயேசு அவனை நோக்கி, இதை ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு, ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறாரு? நல்ல காரியம் தானே செஞ்சுருக்காரு, சொன்னால் அவருடைய நாமந்தானே மகிமைப்படும், பிரசாத்தியம் பண்ணுறது நல்லது தானே. ஏன் இதை ஒரு எச்சரிப்பாகவே சொல்லாதீங்கன்னு எச்சரிப்பாகவே இது ஏன் சொல்கிறாரு?
மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் தர்மம் செய்கிறத குறித்து எச்சரித்தார். வலதுகை கொடுப்பது இடதுகை தெரியாது, நீங்கள் தூத்தாதீங்க, மனுஷர் பார்வைக்கு செய்யாதபடி எச்சரிக்காருங்கன்னு சொல்லி அங்கே எச்சரிக்கிறாரு. மத்தேயு 7:15 கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து எச்சரிக்காருங்கன்னு சொல்லி அங்கே எச்சரிக்கிறாரு. இங்கே இறங்கின உடனே அற்புதத்தில் எச்சரிக்கிறாரு, ஒருவருக்கும் சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா, உடனே எல்லாருக்கும் பரவி அங்கே வேதவார பரிசெயருக்கு போயிடும் இந்த செய்தி. வேதவார பரிசெயர் முழுவதும் இயேசுவை ஒரு பிசாசு பிடிச்சவன் நினைக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து வேதத்துக்கு புறம்பானவர் என்று நினைக்கிறாங்க. நியாயப்பிரமாணத்தை அழிக்க வந்திருக்காருன்னு அவங்க நினைப்பு. வேதத்துக்கு விரோதி, கள்ள தீர்க்கதரிசி என்று நினைப்பு. தவறான வகையில் இயேசு பிறந்தவர் என்ற ஒரு கணிப்பு. எந்த வகையிலையும் இயேசு ஒரு பிசாசு பிடிச்சவன் சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அப்படிப்பட்டவர் ஒரு அற்புதம் செஞ்சுருக்காரு வச்சுருக்காருன்னா அதை போய் நம்ம எப்படி ஏற்றுக்கிற முடியும்? அதனால் நீ அவனோடையே சேர்ந்துக்க போ அப்படின்னு சொல்லி இவனை திரும்பவும் ஒதுக்கிடுவாங்க. இவன் குஷ்டரோகியாக இருக்கும்போது ஒதுக்குனது வேற, சுகமாகியும் கூட இவன் ஒதுக்கப்பட்டவனாக போயிடுவானே. அதுக்காக அந்த மோசே கட்டளிட்ட காணிக்கை நீ போய் செலுத்தும் போது, வேதவார பரிசு செலுத்தும் போது அவங்க அந்த நியாயப்பிரமாணத்தின்படி இவன் காணிக்கை செலுத்துகிறான், சுகமாயிருச்சு, கடவுள் சுகமாகிட்டாருன்னு சொல்லி அப்படி நம்பிடுவாங்க. அந்த ஜனங்களாக நீயும் ஐக்கியமாக இருக்கிறதுக்கு ஏதுவாகும். இது வரைக்கும் அனாதியாக தெரிஞ்சது போதும், இனிமேலும் அனாதி ஆகாத, உன் தாய் பிள்ளையோடு சேர்ந்துக்கப்பான்னு சொல்கிற அந்த கருத்தை தான் ஏசு அந்த எச்சரிக்கிறார் பாருங்க. அவருடைய நாம மகிமைப்படுறது கூட அவர் நினைக்கல, விளம்பரப்படுத்துறது பெருசாக நினைக்கல, அவர் தனிப்பட்ட வாழ்க்கையை நினைக்கிறாரு. லேலுயா. இங்கே லேவியராகமத்தில் பார்த்தீங்கன்னா 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் வீட்டில் போய் படிங்க. குஷ்டரோகிகளுக்குரிய பிரமாணம் அங்கே மோசே எழுதியிருக்கான். குஷ்டரோகம் எப்படி, அது எப்படி நிவர்த்தியாகும், நிவர்த்தியான எப்படி காணிக்கை செலுத்தணும், எப்படி அவங்க திரும்ப சேர்த்துக்கொள்ளப்படுறது, அந்த 2 அதிகாரங்களில் இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள பிரமாணம் அது. அதாவது குஷ்டரோகியை பற்றிய பிரமாணம். அந்த பிரமாணத்தின்படி இவன் காணிக்கை செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. அந்த ஜனங்களாக இவன் இரு. அதே சமயத்தில் இன்னொரு காரியத்தை நான் இங்கே குறிப்பிடுறேன். லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 12லேருந்து 19 வரை பார்த்தீங்கன்னா 10 குஷ்டரோகி சுகமாகிறார் ஏசு. 10 குஷ்டரோகி தூரத்தில் நின்று ஐயரே எங்களுக்கு இறங்கும்னு சொல்லி 10 பேர் அங்கே கூப்பிடுறாங்க. இயேசு கிறிஸ்து அந்த 10 பேரை பார்த்து ஆசாரியனுக்கு உங்களை போய் காண்பீங்கன்னு சொல்கிறாரு. அதனுடைய அர்த்தம் என்ன? நீங்கள் சுகமாயிட்டீங்க, என்னை நோக்கி கூப்பிட்டாச்சே, நான் அற்புதம் செஞ்சுட்டேன், உங்களுக்கு நான் இறங்கிட்டேன், ஆசாரியனுக்கு போய் உங்கள் காணிக்கை செலுத்துங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா அது 9 பேர் அதில் இஸ்ரேல் ஜனங்களாக இருந்தாங்க. அதில் ஒருத்தன் தான் அந்நியன், அவனையும் சேர்த்து தான் போங்கன்னு சொல்லி சொல்கிறார். போங்கன்னா சுகமாகிருவீங்க. இங்கே தொட்டு சுகமாக்குறாரு, அங்கே வார்த்தையில் சுகமாக்குறாரு. அவர் எப்படி சுகமாக்க முடியும்? அவர் இப்படித்தான் ஆக்கணும், கையை தொடுங்க, மண்டையை தொடுங்க, சிலுவையை போடுங்க, இப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். அவர் எப்படியாகிலும் அவரால் கூடாத காரியம் எந்த திசையிலும் இங்கே ஜெபிக்காமையே தூங்கிக்கிட்டு இருக்கும்போதே அற்புதம் நடக்கும். அங்கே தேவன் அங்கே வசனத்தை அனுப்பி சுகமாக்குவார். இப்படித்தான் அப்படித்தான் எண்ணெயை போடுங்க, கட்சிப்பை மேலே போடுங்க, இந்த மாதிரி ஜெப பீனாவை எழுதினா தான் அற்புதம் நடக்கும்னு சொல்லி அதை விற்றுக்கிட்டு இருக்கான். இப்போ இப்படி சில தொட்டு ஜெபிங்க, தடையில் தடுவுங்க, என்னென்னமோ வகையில் இப்போ கண்டுபிடிச்சிருக்கான். அவர் எப்படியும் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, எந்த வகையிலையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த 10 குஷ்டரோகி சுகமாகும் போது அதில் ஒருத்தந்தான் ஓடி வர்றான். நீங்கள் 18-19 நீங்கள் லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சுகமானவங்க 10 பேர் அல்லவா, நீ ஒருத்தந்தானே நன்றி சொல்ல வந்திருக்க என்று இயேசு அங்கே கேட்குறார். தேவனை மகிமைப்படுத்த இந்த அந்நியனை ஒழிய
இஸ்ரவேல் ஜனங்களில் ஒருத்தரும் வரலையாப்பான்னு சொல்கிறாரு. ஏன்னா அவன் சுகமானதே போதும், ஆசாரியை காமிச்சு நாங்கள் சுகமாயிட்டோம், எங்கள் மனைவி பிள்ளைகளோடு நாங்கள் சேர்ந்துக்கிறோம், எங்கள் ஜாதி ஜனங்களோடு சேர்ந்துக்கிறோம், உங்கள் பிரமாணத்தின்படி நாங்கள் இருந்துக்கிறோம்னு சொல்லி அவங்க சொல்லிடுவாங்க. அவன் புத்தி அப்படி. ஆனால் இவன் அந்நிய ஆசாரியனுக்கு போய் இவன் காமிக்க முடியாது. அவங்க காமிக்கலாம் 9 பேர், இவன் காமிக்க முடியாது. இவன் அந்நிய, இவனுக்கு நியாய பிரமாணம் கிடையாது, இவனுக்கு சட்டம் கிடையாது, பிரமாணம் கிடையாது. அதனால் ஏசு என்ன சொல்கிறார்? 19 படிங்க. லூக்கா 17:19. அவனை நோக்கி நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். எழுந்து வீட்டுக்கு போன்னு அர்த்தம். உன் ஜாதி ஜனங்களில் போ, வேதபார பரிசீலிட்ட போ, காணிக்கை செலுத்துன்னு சொல்லலை, மோசைகிட்ட போன்னு சொல்லலை. ஏன்னா அவன் அந்நிய. இன்றைக்கி இந்த செய்தி கேட்குற நீங்களும் சரி நானும் சரி, நாமெல்லாம் அந்நியர்கள் தான். நம்மெல்லாம் இஸ்ரவேலர்கள் கிடையாது, யூதர்கள் கிடையாது. நமக்கு இந்த நியாயப்பிரமாணம் இல்லை, நமக்கு இது கட்டுப்படுத்தாது, நமக்கு அதை அடங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 10 கட்டளை தொங்க போட்டு மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓய்வு நாளை கை கொள்ளணும்னு அவசியம் இல்லை. மோசே சீனாமலையில் உண்டான அந்த பிரமாணங்கள்லாம் நமக்குரியது அல்ல. புரிஞ்சுக்கங்க. இது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நான் சொல்லலை, நான் எதையுமே என் சுயமாக நான் சொல்ல மாட்டேன். ரோமர் 2:14 படிங்க. ரோமர் 2:14 பாருங்க. நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய், அப்படின்னா நியாயப்பிரமாணம் கிடையாது, சட்டம் கிடையாது, நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் தெளிவாக போட்டிருக்கு. ஆனால் சுபாவப்படி, அதாவது இயற்கையிலேயே அல்லது மனச்சாட்சியின்படி அல்லது பிறவி கூறுலையே அவங்க இருதயத்திலேயே கடவுள் அந்த பிரமாணத்தை வச்சுட்டாரு அப்படின்னு ஒரு ரகசியத்தை அங்கே பவுல் சொல்கிறான். எப்படின்னா, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு கட்டளையாக இருந்தது மாதிரி புறஜாதிக எல்லாரும் கிட்ட கேளுங்க, விபச்சாரம் செய்யலாமா அப்படின்னு கேளுங்க, செய்யக்கூடாதுன்னு தான் சொல்லுவான். எதை வச்சு சொல்கிறீங்கன்னா, எப்படியோ சொல்கிறேன், நாங்கள் செய்யக்கூடாது. இவன் கட்டளையை சொல்லுவான். யூதே அந்த 10 கட்டளையில் ஒரு கட்டளை சொல்லுவான். பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, சொல்லலாமா? சொல்லக்கூடாது, இந்த கட்டளை இருக்குது. அவன் கட்டளையை காட்டுவான். புறஜாதிகிட்ட கேளுங்க, பொய் சாட்சி சொல்லலாமா அப்படின்னா சொல்லக்கூடாது. தாய் தகப்பரை கணம் பண்ணணும். பொய் சாட்சி சொல்லலாமா? சொல்லக்கூடாது. பிறனுடைய யாதொன்று இச்சிக்கலாமா, அபகரிக்கலாமா, ஆட்டையை போடலாமா? கூடாது. இவனுக்கு எப்படியா தெரியும்? மனச்சாட்சியிலே வச்சிருக்க. அதனால நியாயப்பிரமாணம் இருந்துதா அப்படி நடக்கணும்னு அவசியம் இல்லை. மனச்சாட்சியின்படி நடக்கிறது தான் முக்கியம். அவன் சட்டப்படி பேசுவான், சட்டப்படி விட மனச்சாட்சி விட நடப்பது தான் சிறந்தது. அப்போ இதை ஏன் ஆண்டவர் இங்கே வச்சிருக்காருன்னா, ரோமர் 3:29 போட்டிருக்கு, தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன்? புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான். அல்லேலூயா. ஆகவே இஸ்ரவேலர்களாக மாறி அவங்க கும்பிடுற சாமியை கும்பிடணும்னு தேவையில்லை. அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார், நீதி உள்ளோர் மேலும் அநீதி உள்ள மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். கர்த்தராகிய ஆண்டவர் எல்லாருக்கும் எல்லாமா இருக்கு, எல்லாரோடும் எல்லார் மேலும் இருக்கார், பாரபட்சமே கிடையாது. அந்த அடிப்படையில் பழைய ஏற்பாடை நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு அடிமையாக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பிரமாணத்துக்கு நம்ம கீழே போய் இன்றைக்கி சொல்கிற பேச்செல்லாம் கேட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. புரிஞ்சுக்குங்க. இயேசு கிறிஸ்து யூதர்கள் மத்தியில் ஊழியம் ஆரம்பித்ததுனால, இஸ்ரேல் நாட்டில் அவர் இருந்ததுனால அது கையாளப்பட்டது. அவங்கள ஆதாயம் பண்ணுறதுக்காக அவங்க பிரமாணங்களை வேதங்களை அவர் சொல்லியாக வேண்டியது இருக்குது, உதாரணம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அவரே ஒரு இந்தியாவில் பிறந்திருந்தா சொல்லியிருப்பார். அப்படி நம்ம இந்தியா வேதங்களில் வேணால் என்ன செய்வார்? எடுத்து கையாளுவார். வணங்குவாய் ஜெகஜோதி உருவனாகினி அந்த மகத்திய முனிவர் சொன்னாரே, அந்த ஜோதியிலிருந்து பிதா இறங்கின அந்த ஜோதி தான் சொல்லுவார். சித்தர்களெல்லாம் ஒளியை பற்றி சொன்னாங்களே, அந்த ஒளி மெய்யான ஒளி நானே அப்படின்னு சொல்லியிருப்பார்.
ஆகவே இயேசு கிறிஸ்து ஒரு மதத்தில் பிறந்து மதத்தை ஸ்தாபித்து மதத்தை சார்ந்து ஊழியம் செய்யலை. அவர் எங்கேயும் அந்த மாதிரி செஞ்சதே இல்லை. அவர் உலக இரட்சகர்னு சொல்லும் போது உலகத்தில் எத்தனை மதங்கள் இருக்குது, அத்தனை மதங்களையும் அவரை கட்டுப்படுத்த முடியுமா? எல்லா மதத்துக்கும் மேற்பட்டவர் அவரே தேவகுமாரன், ஆதியிலே தேவனோடு இருந்தவர். நான் ஆதியும் அந்தமும் முந்தினவர் பிந்தினவராக இருக்கிறேன். இப்படிப்பட்ட ஜெகஜோதிக்கு எதுக்குடா ஒரு பிரமாணத்தில் கட்டு போய் போகணும்னு? இவர் மனுஷனாக வந்ததுனால, யூதனாக பிறந்ததுனாலே, யூதர்களை ரட்சிக்க இவர் நோக்கம் இருந்ததுனாலே அந்த யூத முறையில் இவர் விருத்தசேதனம் செய்யப்பட்டார். ஓய்வு நாள் தோறும் சபைக்கு போனார். அந்த மக்களுக்கு அந்த சட்டத்திலிருந்து கூட நான் மீறலை, அதையும் நான் நிறைவேற்றுறேன்னு சொன்னார். இன்றைக்கி பெரிய பெரிய தலைவர்கள்லாம் ஓட்டு போடும்போது கையை இப்படி நீட்டான், ஓட்டு ஜனநாயக கடமையை செஞ்சிட்டோம்னு ஊரெல்லாம் பெருசாக ஓட்டு போடுன்னு சொல்கிறேன், நீ போட்டியான்னு எவனும் கேட்டக்கூடாது என்பதுக்கு தான் கையை நீட்டான். நாங்கள் போட்டுட்டோம்னு. அப்போ சரி இவர் பிரச்சாரம் பண்ணதெல்லாம் சரிதான், இவர் சொன்னதெல்லாம் இப்போ ஜனநாயகத்துக்கு உட்பட்டு தான் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறோம்மா மக்கள். அது மாதிரி தான் எல்லாத்தையும் மதிக்கிற நீ நியாயப்பிரமாணத்தை ஏன் மதிக்கலை? அது கடவுளுடைய கட்டளை தானே. அதுக்கு ஏன் நீ திமிரா பேசுகிறேன், மீறி பேசுகிறேன்னு எவனும் சொல்லிடக்கூடாது. அதனால தான் அழிக்க அல்ல நிறைவேற்ற வந்தேன்னு சொன்னார். மத்தேயு 5:17 நியாயப்பிரமாணத்தையாவது தீர்க்க தரிசனங்களையாவது அழிக்க வந்தேன்னு எண்ணிக்கொள்ளாதீங்க. அழிக்க அல்ல, நிறைவேற்றிட்டா அதனுடைய அர்த்தம் என்ன? இப்போ 30ஆம் தேதி நிறைவேறிடுச்சு, ஏப்ரல் 30 இன்னையோடு நம்ம நிறைவேற்றிட்டோம். அடுத்து திரும்ப ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கிறது முடியுமா? அடுத்து மே 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கணுமே தவிர ஏப்ரல் 1ஆம் தேதி திரும்ப ரிட்டர்ன்லாம் ஆகலான்னு சொல்ல முடியுமா? எந்த கிறுக்கனாதர் சொல்லுவானா? அதை மேய்க்கு போயிடணும். அதுபோல் பழைய ஏற்பாடு காரியத்தை எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லிட்டாருன்னா அடுத்து புதிய உடன்படிக்கையை பண்ணுறாரு, புதிய மாவை சொல்கிறாரு, புதிய ஏற்பாடை கொடுக்குறாரு, புதிய வெளிச்சத்தை சொல்கிறாரு, புதிய உபதேசத்தை கொடுக்குறாரு. புது உடன்படிக்கைன்னு சொல்லும் போதே முந்தினதை பழமையாக்கிட்டாருன்னு அர்த்தம். எபிரேயர் 13:8-13 இருக்குது, படிங்க. எபிரேயர் 8:13 படிங்க. புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கிட்டார். புது வருஷம் சொன்னாலே அது அர்த்தம் என்ன? 2023 பழசாயிடுச்சுன்னு தானே அர்த்தம், பழைய வருஷம் தானே அர்த்தம். புது வருஷம் பிறந்தாச்சுன்னா 2023 பழைய வருஷம் புது வருஷம்னு நீ கொண்டாடினதெல்லாம் பழசாயிடுச்சப்பான்னு அர்த்தம். அதான அர்த்தம். புது சட்டை, எங்கள் அப்பா புது சட்டை எடுத்து கொடுத்துட்டாருன்னா இது வரைக்கும் உனக்கு இருந்தது பழைய சட்டை, அந்த அர்த்தம் தானே. ஆகவே புது உடன்படிக்கை என்று இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தினார், அது சொந்த இரத்தத்தினாலே. பழைய ஏற்பாடு உடன்படிக்கை மிருகங்களுடைய ரத்தம், புதிய ஏற்பாடு உடன்படிக்கை சொந்த ரத்தம், அவர் சொந்த ரத்தம். அந்த ரத்தம் எப்படிப்பட்டது? மாசு இல்லாதது, பரிசுத்தம் உள்ளது, ஆண் பெண் சேர்க்கை இல்லாதது, பாவத்துக்கு விலகினது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கக்கூடியது. அப்பேற்பட்ட அந்த புனிதமான மகிமையான விலையேறப்பெற்ற அந்த இரத்தத்தை தான் புது உடன்படிக்கைன்னு சொல்கிறேன். இந்த புது உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாக இருக்கிறது. எழுத்து பழைய ஏற்பாடு கொன்னது, புதிய ஏற்பாடு ஆவிக்குரிய காரியம் உயிர்ப்பித்தது. ஆகவே இயேசு கிறிஸ்து ஊழியம் முற்றிலும் புதுமையானது. ஆகவே அந்த 10 குஷ்டரோகி 9 பேரை அவன் ஆசாரியனுக்கு காண்பிச்ச மாதிரி இவனையும் போய் நீயும் காமிங்கன்னு சொல்லாமல் நீ போ, உன் வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டாரு. மோசேகிட்ட போன்னு சொல்லலை. அங்கே இந்த 8ஆம் அதிகாரத்திலே அந்த குஷ்டரோகி இஸ்ரவேலனா இருப்பதுனாலே, நியாயப்பிரமாண சட்டத்திட்ட கீழ் படிஞ்சதுனாலே நீ அன்னைக்கே மீறிட்டா, நீ விரோதியாயிருவே, உன்னைய இப்போ நான் இப்படித்தான் பிரிவினை உண்டாக்க வந்திருக்கேன், இப்படித்தான் சொல்லி அவன் மேலும் ஏன் மேலும் உள்ள கோபத்தை உன் மேலே காட்டுவான். அதனால் நீ மோசே கட்டளையின்படி நீ செய், உன் ஜனங்களோடு சேர்ந்துக்க. ஆனாலும் அவனுக்கு மனச்சாட்சிக்கு தெரியும் இயேசு சுகமாக்கியிருக்காரு,
அவன் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளே எல்லா மக்களுக்கும் இயேசு சுகமாக்குறார், ஆக்கிட்டார்னு சொல்லுவார். அல்லேலூயா. இங்கேயா சத்தம் வருது? ஆகவே முதல் அற்புதத்திலே இவ்வளவு அற்புதம். இப்போ இரண்டாவது அற்புதத்தை சொல்ல போகிறேன். மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலே 5 படிக்கும்போது இரண்டாம் அற்புதத்தை செய்கிறார். இயேசு கப்பர்நாகுமிலே பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாக கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டார். என் மகன் வியாதியாக இருக்கான்னு சொல்லலை, என் மனைவி மேலுக்கு முடியாமல் இருக்கிறான்னு சொல்லலை, என் நண்பன் இருக்கான்னு சொல்லலை. என்ன சொல்கிறான்? வேலைக்காரன். வேலைக்காரன் எப்படி இருந்தால் நமக்கு என்னண்டு இல்லாமல், ஒரு 100க்கு அதிபதி வேலைக்காரன் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கான், எவ்வளோ மதிப்பு கொடுக்குறான். வேலையாளா நினைக்காம அவனை ஒரு மதிப்புக்குரியவனா, கனத்துக்குரியவனா, ஒரு நண்பனை போல, சிநேகிதனை போல, ஒரு பிள்ளையை போல அவனை பாதிக்கிறான். பாருங்க, அவன் கொடிய வேதனைப்படுகிறான். திமிருன்னு சொல்கிறது நம்ம நாட்டில் ஒரு அகராதி, திமிர் பிடிச்சவன் சொல்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம்ல, அது ஒரு வியாதி. அது இருதயத்தில் இருக்கிறது திமிரு தான். அந்தது இவன் சரீரத்தில் உள்ள திமிர்வாதம் சொல்கிறது நோய். ஆமாம், அதனால் இந்த கொடிய வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி சொல்லும்போது இயேசு, நான் வர்றேன், வந்து அவனை சுகமாக்குறேன். பாருங்கள், எப்பேற்பட்ட ஒரு தேவகுமாரன் தான் என்ற பெருமை அங்கே அடையலை. நான் வர்றேன்னு சொல்கிறார் வீட்டுக்கு. இன்றைக்கி உள்ள ஊழியக்காரங்களை அப்படி கூப்பிடுங்க, யாராவது வீட்டுக்கு வந்து ஜெபிங்கயான்னு. அப்படியே வந்தாலும் போக்குவரத்து செலவு எல்லாம் அந்த பில்லை போட்டு உங்ககிட்ட வாங்கிடுவான். நீ அவரை போடான்னு கூட அவனை லேசில் பார்க்க முடியாது. ஒரு முதல்வரை கூட அப்படி லேசாக பார்த்துடலாம் போல் இருக்கு, ஒரு மந்திரியை கூட அப்படி பார்த்துடலாம் போல் இருக்கு. அந்த அளவில் ஒரு ஆணவம், திமிரு, அகராதியில் தான் கிடப்பான். அதனால் தேவ பிள்ளைகள் தேவனை அறியாமல், இயேசுவை அறியாமல் கண்டவங்களோட பின்னாடி போகிறது தான் ஆபத்தான காரியம். அப்பேற்பட்ட இயேசுவே நான் வர்றேன், வீட்டுக்கு வர்றேன்னு சொல்கிறாரு. அவன் என்ன சொல்கிறான்? சந்தோஷப்படாமல் என்ன சொல்கிறான்? 100க்கு அதிபதி பிரதித்துவமாக, ஆண்டவரே, இவனும் பாருங்கள், 100க்கு அதிபதி, இவனே ஒரு எஜமான், இவனே ஒரு தலைவர், ஒன்றுமே இல்லாத ஒரு ஆண்டி பண்டாரம் பரதேசியாக இருந்த இயேசுவை ஆண்டவரேன்னு சொல்கிறான். நான் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆண்டவரா, நான் வந்து அதிபதியாக இருக்கேன், ஆனால் நீங்கள் உலகத்துக்கே ஆண்டவர். அதை அவன் அறிஞ்சிருந்தான். 100க்கு அதிபதியாக இருப்பது பெருசு இல்லை, இயேசுவை சரியாக அறிஞ்சிருந்தான். கொஞ்சம் வால்யூம் வைக்கிறீங்களா? கொஞ்சம். இயேசுவை சரியாக அறிஞ்சிருந்தான். இது இல்லை அதை போட்டுருவோமா? பேட்டரி வீக். அதை மாட்டி கொடுங்க. நான் பேசுகிறேன் இப்போ, அதை கேட்கும், நீங்கள் மாட்டி கொடுங்க. ஆகவே இயேசுகிட்ட அவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, நான் வந்து என் வீட்டுக்கு நீங்கள் வர்ற அளவில் நான் பரிசுத்தவான் அல்ல, நான் பார்த்துருவான் அல்ல. நீங்கள் என்கிட்ட வர்ற அளவில் கெப்பாசிட்டி உள்ள ஒரு பெரிய ஆளுன்னு என்னை நினைக்காதீங்க. எனக்கு கீழ்ப்பட்ட சேவகரும் உண்டு. ஒருவனை போனா போகிறான், ஒருத்தன் வாடினா வர்றான், இதை செய்யணும் அவன் செய்கிறான். அப்பேற்பட்ட அதிகாரம் உடையவன் தான். ஆனாலும் உங்களோட இணைக்கும் போது நீங்கள் என் வீட்டுக்கு வர்ற அளவில் நான் பார்த்துருந்தேன்ல, ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சுகமாவான். பாருங்கள், இப்படிப்பட்ட விசுவாசத்தை இயேசு பாராட்டுறார், ஆச்சரியப்படுறார். எல்லாரையும் சுகமாக்க முடியாது. இப்படிப்பட்ட விளையேறப்பட்ட விசுவாசம் அவன் இருதயத்தில் இருக்க பாருங்கள். 100க்கு அதிபதி, ஒரு பெரிய ஒரு மனுஷன், அவன் பாருங்கள் தன்னை தாழ்த்துறான். பாருங்கள்,
இயேசு கிறிஸ்து அங்கே பாராட்டுறார். அதை கேட்டு ஆச்சரியப்படுறார். 10ஆம் வசனத்திலே இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு என்ன சொல்கிறாரு? தமக்கு பின் செல்லுவர்களை பார்த்து, இஸ்ரவேலுக்குள்ளே இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை. பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதும் சுற்றுறாரு, 12 கோத்திரத்தையும் சுற்றுறாரு. இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் என்ன செய்யலை? நான் காணலை. ஆச்சரியப்படுறேன். இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்படுற அளவில் நம்முடைய விசுவாசம் இருக்கணும். கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தை நிரப்புறாங்க. ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளில் தள்ளப்படுறாங்கன்னு சொல்கிறேன். இப்போ அந்த அர்த்தம் என்ன? ராஜ்யத்தின் புத்திரர் என்று இவன் சொல்லிக்கிறான். யார்? யூதன் சொல்லிக்கிறான். நாங்கள் தான் இஸ்ரவேலின் ராஜா, அவ கும்பிடுறவங்க, நாங்கள் தான் பரிசுத்த ஜாதி, எல்லா ஜனங்களிலிருந்து நாங்கள் தான் வேறு குறிக்கப்பட்டவங்க, எல்லா மக்களிலும் நாங்கள் தான் சிறந்தவங்க, உலகத்திலேயே எங்களைப் போல ஒரு கடவுளை கண்டுபிடிச்ச கூட்டம் உலகத்திலே கிடையாது, நாங்கள் தான் குலசாமி, நாங்கள் எங்களுக்கு தான் பரலோகமே சொந்தம். சில சபைகளில் இன்றைக்கி சொல்கிறாங்க இல்லையா, பரலோகத்தை குத்தகை எடுத்த மாதிரி, நீங்கள் யாரும் போக முடியாது, நாங்கள் தான் முதல் பலனானவர்கள், நாங்கள் தான் ஸ்திரீகளால் கரைவிடாதவர்கள், நாங்கள் தான் முதன்மையாக நாங்கள் தான் நிற்போம், எவனும் போக முடியாதுன்னு இன்றைக்கி குத்தகைக்கு எடுத்த கான்ட்ராக்ட் எடுத்த மாதிரி பேசுகிறான்ல இப்போயே. அப்போ அவன் அந்த புத்தி உள்ள வந்தால் அந்த இஸ்ரேல் ஜன அதான் புறம்பான இருளில் தள்ளப்படுவார்கள். எனக்கு தான் ராஜ்யா, நான் தான் கெட்டிக்காரன் சொல்கிறேன், நீ பின்னாடி தள்ளப்படுவாய். நீ புத்திரன்னு சொல்லி தேவ பிள்ளைகள் சொல்கிற நீ புறம்பான இருளில் தள்ளப்படுவ. கிழக்குள்ள மேற்குலன்னா புறஞ்சாதிக தேவனே அறியாத மக்கள் 4 திசையிலேருந்து பரலோகத்தை நிரப்புவாங்க. நீ பெரிய இவனா சொல்கிற, நீ தள்ளப்படுவாய். எச்சரிப்பு. இயேசு என்றைக்குமே சொந்த ஜனங்களுக்காக ஸ்பெஷலாக பேசுனதே இல்லை. இன்னொரு ஜனங்களை அற்பமாகவோ சொந்த ஜனங்களை உயர்த்தியோ ஜாதி வித்தியாசம் பார்க்குற மாதிரி இன்றைக்கி இருக்கிற மாதிரி இயேசு என்றைக்குமே பாரபட்சத்தோட இயேசு என்றைக்குமே பேசலை. அதனால தான் இயேசு உயிர் தெழுந்த பிறகு பவுல் சொன்னால், நாங்கள் இனிமேல் யூதனாக அவரை பார்க்க மாட்டோம், யூதர்களாக அவரை நினைக்க மாட்டோம், அவர் மரித்தோர்ந்து உயிர் தெழுந்ததுனாலே தேவகுமாரன் பலமாய் நிரூபிக்கப்பட்டுட்டார்னு சொல்லி ரோமர் 1:5 அவன் அதுக்காக தான் சொன்னான். மாம்சத்தின்படி அவர் பிறந்திருந்தாலும் இனிமேல் மாம்சத்தின்படி நாங்கள் அவர் யூதர்னு சொல்ல மாட்டோம். அந்த அளவில் அவர் வந்து வாழ்க்கையிலேயே தன்னைய ஜாதி வித்தியாசத்தையோ ஒரு அடையாளத்தையோ உலக பிரகாரமாக ஒரு பெத்த தாய்கிட்ட கூட சொன்னார், உனக்கு எனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரலன்னு தான் சொன்னார். ஆரம்பத்திலிருந்தே உலகத்தில் இருந்தாலும் உலகத்தானி போல அவர் வாழலை. தாமரையில் தண்ணியில் இருந்தாலும் தண்ணி ஒட்டாத போல இந்த உலகத்தில் இருந்தாலும் உலகத்தானை போல அவர் வாழலை. யோவான் 17:9 அவர் ஜெபிக்கிறாரு, நான் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் என்ற வார்த்தையை சொல்கிறாரு. நீர் எனக்கு தந்தவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, அதில் 16ஆம் வசனத்தில் நான் உலகத்தை படிப்பா, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் நான் தெரிந்து கொண்ட என் சீடர்களும் உலகத்தார் அல்ல. பாருங்க, இயேசுவின் நம்பிக்கை பாருங்க நம்ம மேலே. நான் உலகத்தான் அல்ல, என் சீடர்களும் உலகத்தார் அல்ல, அதுக்காக அவங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்கிறேன், உலகத்துக்காக நான் வேண்டிக் கொள்ளலைன்னே சொல்கிறேன். ஆகவே உண்மையான அவருடைய சீடர்களாக நீங்கள் இருந்தால் நீங்கள் உலகத்தானா இருக்க மாட்டீங்க, உலகத்தில் இருப்பீங்க, ஆனால் உலகத்தானா இருக்க மாட்டீங்க. உங்களுக்காக இயேசு முன்னாடியே ஜெபிச்சிட்டார், அந்த ஜெபம் உங்களுக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகவே தேவன் இயேசு இங்கே ஆச்சரியப்பட்டு பின்பு அந்த 100க்கு அதிபதியை பார்த்து சொல்கிறார் 13ஆம் வசனத்திலே, இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாளிகையிலே அந்த வேலைக்காரன் அவன் வேலைக்காரன் என்ன செய்யணும்? ஸோ அந்த நாளிகைன்னு இருக்கு. நாளிகைன்னா சொடக்கு போடுறது, அப்படியே கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே
ஒரு அற்புதம். அற்புதங்களின் இயேசு இந்த அதிகாரம் முழுவதும் அற்புதம் செய்கிறார். அடுத்து பேதுரு வீட்டுக்கு வர்றாரு. 3வது அற்புதம் 14ஆம் வசனம் படிங்க. பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜெரமாய் இருக்கிறதை கண்டார். அவர் அவளுடைய கையை இயேசு தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு அவள் எழுந்திருந்து அவங்களுக்கு பணிவிடை செஞ்சார். பேதுரு என் மாமியாக்காக ஜெபிங்கன்னு சொல்லலை, கேட்டுக்கல. இவரே போகிறார். இவரே போய் எல்லாரும் இயேசுவை கேட்கணும்னு அவசியம் இல்லை, கேட்காமையே இவர் அறிஞ்சு சுகமாகிறது உண்டு. அந்த அம்மாவும் ஆண்டவரே சுகமாக்குங்க, காய்ச்சலாக இருக்கேன்னு சொல்லலை. அங்கே போனவொடனே கையை தொடுறாரு, அற்புதம் நடக்குது. நடந்த அற்புதம், நின்னா பிரசங்கம், மாநாடு. இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியம் மிக சிறப்பானது. 4வது அற்புதம் பாருங்கள். 4வதாக அஸ்தமானமான போது 16ஆம் வசனத்தில் பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். வார்த்தையினாலே துரத்துறார். மத்தேயு 10:1 இந்த அதிகாரத்தை சீசர்களுக்கும் கொடுத்தார். பிசாசியை துரத்துங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தாருன்னு போட்டிருக்கு சீடர்களுக்கு. இயேசு கிறிஸ்துவுடைய சீசர்களில் 12 பேரை அப்போஸ்தலராக மாற்றுறார். சீடர்கள் சொல்கிறது கிறிஸ்தவங்களை குறிக்கும், அப்போஸ்தலர் என்பது ஊழியக்காரங்களை குறிக்கும். சீடர்கள் எல்லாரும் கிறிஸ்தவங்க தான், கிறிஸ்தவங்க எல்லாரும் அப்போஸ்தலர்கள் அல்ல. ஆகவே சீடர்கள் என்பது வேறு, அப்போஸ்தலர்கள் என்பது வேறு. சிலர் இப்போ சீடர்கள் சொல்கிறதுனால இவங்க அப்போஸ்தலர்கள், நாமெல்லாம் சீடர்கள் இல்லை, நம்ம விசுவாசிக அப்படின்னு சொல்கிறாங்க. அது தவறானது. சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கன்னு தானே அவர் கட்டளை. அப்போ சகல ஜாதிகள் சீசராகும் போது அவங்களுக்கு கிறிஸ்தவங்கன்னு தானே பேர் வந்ததாக அப்போஸ்தலர் 11:26 இருக்குது. ஆனால் அந்த அப்போஸ்தலர்கள் அந்த சீசர்கள் எல்லாரும் கிடையாது, எல்லாரையும் ஆக்கலை அவர். எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால் லூக்கா 6:13 பாருங்க. லூக்கா 6:13 பாருங்க. அப்பொழுது பொழுது விடிந்த போது அவர் சீசர்கள் எல்லாம் வரவழைக்கிறாரு. அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். சீசர்களில் 12 பேரை தெரிந்து கொள்ளாருன்னா அப்போ நிறையா சீசர்கள் இருக்காங்கன்னு தானே அர்த்தம் தானே. லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் 12 நம்ம அதை சொல்கிறோம்ல, இந்த 12 அங்கே லூக்கா 9 இருக்குது. லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் வேறு 70 பேரை நியமிச்சாருன்னு இருக்கு. மொத்தம் 82 பேர். அந்த 82 சீசர்களில் 12 பிரிக்கிறாரு, அப்போஸ்தலர்னு பெயரிடுறார். அதான் அந்த அர்த்தம். இந்த 12 பேர், அதில் ஒருத்தன் யூதாசு காட்டி கொடுத்தான், 11 பேர் நின்னாங்க. அந்த 70 பேர் பின்னாடி நியமிச்சார் பாருங்க. அவங்க கடினமான உபதேசம், தாக்கு பிடிக்க முடியாது நாங்கள் அப்படின்னு சொல்லி யோவான் 6ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்தில் சொன்னாங்க. இது கடின உபதேசமாக இருக்குது, எவன்டா இதை கேட்பான்னு சொல்லி. அதில் பாருங்க, யோவான் 6:60 அவருடைய சீசரில் அநேகர் இந்த இயேசுவின் உபதேசங்களை கேட்க கேட்க இது ரொம்ப கடினமான உபதேசமா இருக்கு, எவன்டா அதை கேட்க முடியும், இது கேட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க முடியுமா? இயேசு கிறிஸ்து பிரசங்கத்தை நேரடியாக சொன்னவங்க நான் ஏன் பிரசங்கத்தை சொல்ல மாட்டாங்களா? அதே தானே சொல்கிறேன். அதனால என்னையும் சொல்லுவாங்க, வேண்டாம் கேட்பான் அந்த செய்தி. ஒரு பாட்டு, டான்ஸு, ஒரு விசிலு,
ஒரு குத்து நடனம், ஒரு ரிக்கார்ட் டான்ஸு, ஏதாவது ஒரு கவர்ச்சிகரமாக ஏதாவது ஒரு காமெடி மாதிரி ஏதாவது செஞ்சாருன்னா நல்லாயிருக்கும். ஏதாவது அற்புத அடையாளங்கள் ஏதாவது இன்றைக்கி உள்ள ஊழியர்கள் மாதிரியே இல்லையே, பிரசங்கம் முழுவதும் ரொம்ப ரப்ப டைப்பாக இருக்குன்னா எவன்டா கேட்பான்னு சொல்லி அன்னைக்கு கேட்காதவன் தான் இன்றைக்கி கேட்க மாட்டான். இயேசு விளக்கமெல்லாம் சொன்னாலும் அவன் கேட்குற மாதிரி இல்லை. ஏன்னா போகிற நோக்கத்தில் உள்ளவன் விளக்கம் சொன்னாலும் கேட்க மாட்டேன். அது 66ஆம் வசனத்திலே, அது முதல் அவருடைய சீசர்கள் அநேகர் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போயிட்டாங்க. பின்வாங்கிறவன் போனவங்க எத்தனை வசனத்தில் உள்ளவங்க? அதிகாரம் அந்த அதிகாரம் 6 3 6 666 உள்ளவன் நிற்க மாட்டான். தெரிஞ்சுக்கங்க, எவ்வளவோ விளக்கங்கள் சொல்லுவோம், நம்ம கேட்க மாட்டான். 67ஆம் வசனத்தில் அந்த பன்னிரவரை பார்த்து கேட்குறாரு, நீங்களும் போய்விட மனதாக இருக்கீங்களான்னு கேட்குறாரு. ஏன்னா அவங்க அப்போஸ்தலர்கள், முதல் பலனானவங்க அப்போஸ்தலர்கள். அவங்க அது அவங்க சீடர்கள், அது வேறு. அவங்க சீசர்கள் வேறு, அப்போஸ்தலர்கள் வேறு. அப்போ பேதுரு சொல்கிறான், நாங்கள் யார் இடத்துல போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள்லாம் உம்மிடத்தில் உண்டே, நீரே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் அறிந்தும் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம். அவங்க விசுவாசித்தும் அறிந்தும் போயிட்டாங்க, போயிட்டாங்க. நாங்கள் இருக்கிறோம். அதனால் விசுவாசிக்கிறது அறிந்து கொள்வது முக்கியம் இல்லை, இருக்கணும் என்பதுதான் முக்கியம். கடைசி வரைக்கும் நிற்கணும். முடிவு விரைந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு அந்த அர்த்தத்துக்கு தான் சொன்னார். ஆகவே நம்ம பைபிள் ஸ்டடிக்கு நிறையா பேர் வரலாம் போகலாம், நிற்கணும் கடைசி வரைக்கும். இந்த சத்தியத்தில் நின்னா தான் ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதிப்பார். அதுலேயும் அவர் 70 சொல்கிறார், உங்களில் ஒருத்தன் பிசாசியாக இருக்காரு. யார்? யூதாசு பண ஆசை தான் இயேசுவை காட்டி கொடுக்க துணிஞ்சது. ஆகவே நம்ம வாழ்க்கையில் நம்ம பண ஆசையில் யாரையும் வளர்க்கலை, பணத்தை மேன்மைப்படுத்தலை, செழிப்பு உபதேசத்தை நம்ம சொல்லலை. அதனால் நம்மக்கிட்ட யூதாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எவ்வளவோ கவர்ச்சிகள் பணங்கள் நமக்கு நம்ம உபதேசத்தை திருப்ப நினைக்கலாம். கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார், நம்மளை பாதுகாப்பார். இயேசு கிறிஸ்து ஜனங்கள்லாம் 70 பேர் போயிட்டாங்களே, இந்த 12 பேரை வச்சு என்னடா செய்யன்னு சொல்லி நினைக்கல. கூட்டத்தை பார்த்து என்றைக்குமே அவர் சந்தோஷப்பட்டதே இல்லை, வேதனைப்பட்டார். மேய்ப்பன் இல்லாத ஆடுகளாக இருக்காங்களேன்னு பரிதாபப்பட்டார் தவிர கூட்டத்தை பார்த்து சந்தோஷப்படலை. இன்னைக்கு உள்ளவன் கூட்டத்தை பார்த்து ஏன் சந்தோஷப்படுறானா? ஒரு ஆளுக்கு 10 ரூபா போட்டாலும் ஒரு பெரிய தொகை வந்துருவே. அப்புறம் ஸ்பெஷல் காணிக்க 5 அப்பம் ஒருத்தன் விளக்கம் கொடுக்குறான். 5 அப்பத்தை 500 ரூபாயாம். 2 மீன் 2000 ரூபா விளக்கம் கொடுக்குறான் ஐயா. ஊழியத்தின் பேரே ரூபானே வச்சுருக்கான். ஒருத்தன் பேரே ரூபா அப்படின்னு, ரூபா ஊழியம்னே ரூபாயினே பேர் வச்சுருக்கான். ஆகவே பண ஆசையிலே, இன்றைக்கி பொருள் ஆசையிலே கடன் வாங்கியாவது காணிக்க செலுத்துங்கன்னு சொல்கிறான் ஒருத்தன். கடன் வாங்குங்க, நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதான். ஒரு 1000 ரூபா கொடுத்தா பத்துமா? ஒரு பெரிய ஊழியக்காரன் சொல்கிறான். 1000 ரூபா நான் லேசாக தெரியுது அவனுக்கு. 1000 ரூபா கொடுத்துக்கிட்டு பெருசாக நீங்கள் நினைக்கக்கூடாது, பெரிய தொகையாக கொடுத்தா தான் ஆசீர்வதிப்பாரான். பல கோடிகளுக்கு அதிபதியாக உள்ள ஊழியக்காரன் சொல்கிறான். அது என்னத்தை சொல்ல? அதனால் சோர்ந்து போயிடாதீங்க, பின் வாங்கிறாதீங்க. கள்ள தீர்க்கதரிசி கடைசி நாட்களில் யூதாசை போல எழும்புவார்கள். உங்களுக்குள்ளேயும் பிசாசியாக இருப்பாங்க, நமக்குள்ளேயும் அவன் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருப்பான். அவனை நம்ம அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. பண ஆசையில், பொருளாசையில் அவன் என்னைக்கு தேவனை விட இயேசுவை விட உலகத்தில் அவன் ஆசைப்படுறானோ டக்குன்னு கர்த்தரை வெளிப்படுத்திடுவார். நம்ம கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களை விட்டு அவனை தானாக பிரிச்சிடுவார். நீங்கள் கரெக்டாக இருந்தால் பிரிச்சிடுவார். லேலுயா. ஆகவே அநேக பேரை இயேசு துரத்துறாரு, பிசாசியை துரத்துறாரு, சுகமாக்குறாரு. 17ஆம் வசனத்திலே தீர்க்க தரிசனம், ஏசாயாவின் தீர்க்க தரிசனத்தை சுட்டி காட்டப்பட்டிருக்கு, படிங்க. அவர்தாமே நம்முடைய விளைவினங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படியெல்லாம் நடந்திருக்கு. ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் 4 இருக்குது. 1 பேதுரு 2:24 பேதுரு இந்த வசனங்களை சுட்டி காட்டுறான்.
ஆகவே அவர் திரளான ஜனங்களை கண்டு 18 தம்மை சூழ்ந்திருக்கிறதை இயேசு கண்டு அக்கறைக்கு போக கட்டளையிட்டார். கட்டளையிடும் போது அப்பொழுது வேதபாரகன் ஒருத்தன் வர்றான். 19ஆம் வசனத்தில் ஒருவன் வந்து, போதகரே, நீர் எங்கே போனாலும், ஆண்டவரேன்னு இவன் சொல்லலை, இவன் போதகரேன்னு சொல்கிறான். ஏன்னா அவன் சட்டம் படித்தவன். ஐயா, சகோதரரே, ஐயா இப்படி கூப்பிட்றதுக்கும் என்னைய பாஸ்டர்ன்னு கூப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் அவங்கள பாஸ்டர்னால் அது ஒரு அவன் சட்ட ரீதியில் வர்றான்னு அர்த்தம். சகோதரரே, ஐயா அப்படின்னா அவன் குடும்ப பாசத்தில் வர்றான், அவனை நம்பலாம். இவன் சட்டம் பேசுகிறான், பாஸ்டர், போதகர் பாஸ்டர் அந்த ஒன்று தான். அவன் என்ன லா படித்தவன், அவன் பெரிய அறிவாளி. அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான், நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றார். எங்கே போனாலும் சரி, ஏன்னா அவன் அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குது, பின்னாடி போனோம்னா நம்ம ஒரு பெரிய ஆளாக வந்துடலாம். ஏன் முன்னாடி சொன்னானா, ஒன்றுமே இல்லாமல் இருந்தார்ல, அப்போ சொல்லலை. இந்த அற்புத அடையாளங்கள்லாம் அந்த கூட்டத்தை பார்த்து இவர் கூட போயிட்டா நல்லா இருக்கும் போல் இருக்குன்னு சொல்லி ஏசு பாருங்கள், இயேசுவை ஏமாற்ற முடியாது. ஏசு என்ன சொல்கிறாரு, நரிகளுக்கு குழிகள், ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனசுகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. நரி கூடு இருக்குது, புயல் வந்தாலும் மழை வந்தாலும் எவ்வளவு காற்று அடித்தாலும் இந்த வெயிலுக்கெல்லாம் கூலிங்காக இருக்கும் உள்ள நரி கூடுகள். அதே மாதிரி குருவிக்கு தூக்கணாங்குயிரில் பார்த்தீங்கன்னா அருமையாக அந்த கூடை பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஞ்ஞானியை வந்தாலும் அது மாதிரி கட்ட முடியாது. இவன் கட்ட முடியுமா? கட்ட சொல்லுங்க பார்ப்போம். அப்பேற்பட்ட அதை காற்றுக்கு ஆடிக்கிட்டே இருக்கும். மழை பெஞ்சாலும் உள்ளே தண்ணி வராது. இருட்டில் மின்னாம்பூச்சி அதுக்கு வந்து ஒரு சகதியை வச்சு அதுக்குள்ளே ஒட்டிடுமா லைட்டு. எப்படி பாருங்க, அதுக்கு அப்படியே ஜாலியாக ஏசி ஓசியாக கிடைக்குது. அதை சொல்கிறாரு பாருங்க. அதுக்கெல்லாம் அவ்வளோ மேன்மை இருக்கப்பா. மனசுகுமாரன் நான் வந்திருக்கேன், எல்லாத்தையும் படைத்தவர், தலை சாக்கிய இடமில்லைப்பா நான். அப்படி சொல்லும்போது இவன் நல்லவனாக இருந்தால் என்ன செய்யணும்? எங்கே போனாலும் வருவேன்னு சொன்னவன் என்னையா செஞ்சுருக்கணும்? ஐயா, நீங்கள் செத்தாலும் சாக, நீங்கள் எங்கே தலை சாக்கி அங்கேயே நான் இருப்பேயான்னு அடுத்து பேச்சு வந்துச்சா? வரலையே, அப்படியே இருக்கிக்கிட்டானே. சுகபோகத்துக்கு தான் வர்றேன்னு நினைச்சு சொல்லுவான் போல் இருக்கு. மதிப்பு அந்தஸ்து கௌரவத்துக்கு தான் அவன் சொன்னானே தவிர உண்மையிலேயே அவன் சொல்லியிருந்தா இதுக்கு அவன் பதில் பேசியிருக்கணும். செத்தாலும் அவரோடு கூட சாக சீசர்கள் இதே இடத்துல என்ன சொன்னாங்க தெரியுமா? யோவான் 11:16 படிங்க. யோவான் 11:16 சீசர்கள் இதே இடத்துல என்ன சொன்னாங்க? திதிமு எண்ணப்பட்ட நம்ம இந்தியாவுக்கு வந்த தோமா எல்லா சீசர்களையும் பார்த்து அவரோட கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள். பிழைக்கும்படியா மரிக்கும்படியா? ஆமாம். இப்போ தான் உனக்கு கல்லறிஞ்சு விரட்டி விட்டாங்க, திரும்ப கல்லறிஞ்சு கொல்றதுக்கு ரெடியாக இருக்காங்க, போகாதீங்கன்னு சொல்லி அங்கே சொல்கிறாங்க இயேசுவுக்கு. இல்லை நான் போவேன், அவனை எழுப்ப போகிறேன், லாசருவை எழுப்ப போகிறேன். அப்போ இவங்களுக்கு அது புரியல. சரி, இவர் போகிறது உறுதி, அவங்க கொல்றது உறுதி, கல்லை விட்டு எறிகிறது உறுதி, இதோடு நம்ம எஸ்கேப் ஆகிக்குவோம், போயிட்டு வாங்க சாமி, நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பான். தோமா சொல்கிறான் பாருங்க, எல்லாரையும் பார்த்து சொல்கிறான், அவர் இப்போ உறுதியாக இருக்கார்ல, அவரோடு கூட மரிக்கும்படி இயேசு இருந்து மெச்சிக்கிருவார், பாராட்டுவார்ன்று எண்ணத்தில் அவன் சொல்லலை. இயேசு இறந்த பிறகு, உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போன பிறகு, கிபி 52 மலபாரமைய கேரளாவுக்கு வந்த அந்த தோமா கிபி 72 ஈட்டியால் குத்தப்பட்டு சென்னையில் மரிச்சானே. அன்னைக்கு அவன் சொன்னது செஞ்சான்ல, இயேசு இல்லாத போதே அதை நிறைவேற்றினான்ல. அப்போ இயேசு இருக்கும்போது அவர் மெச்சறதுக்காக முகஸ்துதிக்கு பண்ண சொல்லலை. அவன் உள்ளது சொன்னான், உண்மையை சொன்னான். அவரோடு கூட மரிக்கும்படி போவோம். இதுதான் சீசன். தன் ஜீவனை வெறுக்காவிட்டா எனக்கு சீசனாக இருக்க மாட்டான்னு சொல்கிறது அந்த அர்த்தம் தானே.
சரி, சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்றாதவன் என் சீசனாக இருக்க லாக்கியா இல்லைன்னு சொன்னார். தகப்பனை விட தாயை விட அதிகமாக என்னை நேசிக்காதவன் பாத்திரனே அல்லன்னு சொன்னார். அதுக்காக நேசிக்கக்கூடாதுன்னு அந்த அர்த்தம் இல்லை, என்னை விட அதிகமாக நேசிக்காத அந்த அர்த்தம் தான். வேதவாரக அவன் சுகபோகத்தை இயேசுவை விட அதிகமாக நினைச்சான். தங்க வசதி, கௌரவம், சாப்பாடு, வரவேற்பு இப்படி கிடைக்கும்னு தான் நினச்சான். அது கிடைக்காதுன்னு அவர் சொல்லும் போது, கிடைக்காதா அப்போ நான் போயிடுறேன் அந்த அர்த்தம் தான். ஆனால் அவர் சீசர்களில் பாருங்கள் வித்தியாசம் இருக்குது. 21 அவர் சீசர்களில் வேறொருவன் அவரை நோக்கி ஆண்டவரே, இந்த பாருங்கள் ஆண்டவரே, சீசர்கள் தான் அந்த வார்த்தை சொல்ல முடியும். நல்லவங்க விசுவாசி, அவன் போதகரேன்னு சொல்கிறான் பாருங்க. போதகரேன்னா இவர் அவனை போதகரேன்னு சொல்லணும், அவனும் பாஸ்டர் அந்த ராங்கில் அவன் வர்றான். இவன் சீசரில் ஆண்டவரேன்னு சொல்கிறான். என்ன சொல்கிறான்? என் தகப்பன் இறந்துட்டாரே, அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுங்க அப்படி சொல்லும்போது, அதற்கு இயேசு மரித்தோர் தாங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். இன்னொரு இடத்துல நீ தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கி என்று சொன்னதாக இன்னொரு சுவிசேஷத்தில் இருக்கு. மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், இது அர்த்தம் என்ன? எபேசி 2:1 அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை இயேசு உயிர்ப்பித்தார். எதில் மரிச்சிருக்காங்க? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவங்க சரீரத்தில் மரித்தவனை போய் என்ன செய்யட்டும்? அடக்கம் பண்ணட்டும். சரீரத்தில் ஒருத்தன் செத்துட்டான், உயிர் உள்ளவன் பேர் பெற்று செத்தவனாக இருக்கிறான்ல, அவன் போய் அவனை அடக்கம் பண்ணட்டும். நீ தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கி, நீ என்னை பின்பற்றி வா. வர்றேன்னு சொல்கிறவனை வேணாம்னு சொல்கிறாரு, போகிறேன்னு சொல்கிறவனை நிற்பாட்டுறாரு. இதுதான் அழைப்பு. லேலுயா. அதனால நீங்கள் வந்து எவ்வளோ கொடுப்பீங்க, என்ன சம்பளம் கொடுப்பீங்க, என்ன இப்போ இது ஊழியத்தை கேட்பாங்க. ஐயா, என் பையன் ஒரு வேலையும் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறான், வேலையே இல்லை, படிப்பும் வர மாட்டாங்குது, ஊழியத்துக்காவது சேர்த்து விடுங்க. எவ்வளோ கொடுப்பாங்க, எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க, எவ்வளோ ரூபா கொடுப்பாங்க? இன்றைக்கி உள்ளவன் அப்படி கேட்குறான். பைபிள் காலேஜில் வாங்குறாயா 50,000 ரூபாமா வருஷத்துக்கு கட்ட சொல்கிறான். என் பையனை ஜான் பாலை சேர்க்கும்போது அப்படி தான் கட்டினேன், கஷ்டத்துலேருந்து கட்டினேன். ஒரு காலேஜில் ஒரு வாலிப பையன் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வர்றதே பெரிய காரியம். அதில் இப்படி காசை காட்டானா எவன்? எல்லாம் வியாபாரமாக போயிடுச்சு, தொழிலாக போயிடுச்சு எல்லாம். பாருங்கள், இதுதான் ஊழி. இயேசு கிறிஸ்துவ செலக்ட் பண்ணப்பட்டது படிப்பறிவு இல்லாதவங்க, மீன் பிடிக்கிறவங்க, உலக ஞானம் கூட கிடையாது அவங்களுக்கு. இயேசு செலக்ட் பண்ணுறாரு. இன்றைக்கி உள்ளவங்க இங்கிலீஷ் நாலேஜ் தெரியுமா, எந்த பாஸ்டருடைய சுபாரிசு லெட்ரு, இவ்வளோ ரூபாயாக கட்டுவீங்களா? இப்படி அழிஞ்சு போகிற ஒன்றுக்கு உதகாத காரியத்தை தான் செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கான். வேதவாரகர் சொல்லும் போது இயேசு படித்தவன், பட்டதாரி, கொஞ்சம் நல்லா கெப்பாசிட்டிலெல்லாம் வேதத்தை அறிஞ்சவன், மோதாலாக வைப்போம்னான்னு நினைக்கலையே. அவனை கட் பண்ணுறதுக்கு தானே வெளியே இருந்தார். ஆனால் இவன் சீசை வந்து கன்றாகி மீன் பிடிக்கிறவன் படிப்பறிவில்லா அப்பாவி போகிறேன்னு சொல்கிறான். ஒன்றுக்கு உதகாதவன் போயிட்டு போன்னு விடலை, இன்றைக்குள்ளே விட்டுருப்பான். இயேசு வற்புறுத்தி அவனை நிற்க வைக்கிறேன். நீ தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லு, மரித்தோர் அடக்கம் பண்ணட்டும். ஏன்னா தகப்பன் தாயை விட நீ என்னை நேசித்தானே வந்த, என்னை பின்பற்று. அது நீ போகாவிட்டாலும் அந்த கடமைகள் நடக்கும். நீ போய் அங்கே என்ன இருக்குது? செத்தாச்சு. எல்லாரையும் எழுப்பிக்கிட்டு வந்து ஆண்டவர் எல்லாரையும் எழுப்புறாருன்னா உலகம் தாங்காது. அதனால் சில அற்புத அடையாளங்கள், சில விஷயங்களுக்கு சில காரியங்களை செஞ்சார் தவிர அதுவே ஊழியமாக அவர் நினைக்கல. அவர் வந்த ஒரே நோக்கம் ரட்சிக்க. அற்புதங்கள் அடையாளங்கள் அதுக்காக அல்ல, அதுவும் செஞ்சார். அதுக்காக கூட்டமாக கூடுறது, தேடுறது, அவரை பின்பற்றி வருவது நியாயம் இல்லை. அதுக்காக வருவது நியாயம் இல்லை. இன்றைக்கி உள்ளவன் முழுவதும் பாருங்கள், இன்றைக்கி உபதேசம் பேசிக்கிட்டு இருக்கோம், எவனும் இங்கே கூட்டம் இல்லை. சுகமளிக்க அற்புத கூட்டங்கள்னு வந்து யூசிசி மைதானத்தில் போடுங்க பார்ப்போம்.
அங்கே இடம் பத்தாது. ஏன்னா அற்புதங்களை ஜனங்கள் நம்புகிறாங்க, விரும்புகிறாங்க. அற்புத அடையாளங்களை உள்ளவன் ஒருத்தரும் பரலோகம் போக முடியாது, தெரிஞ்சுக்கிங்க. ஒருத்தரும் போக முடியாது. அற்புத அடையாளங்கள் இதில் சேர்க்கவே இல்லைன்னு இருக்குது. பைபிளில் கூட நிறையா சேர்க்கலை. மெயின் விஷயம் நித்திய ஜீவன் தான். அவனை ரட்சிக்கிறது, அவன் விசுவாசித்து பாவம் பண்ணி பணிஞ்சு ரட்சிக்கப்படுறது தான். அவன் எந்த நிலைமையில் இருந்தாலும், இந்த உலகத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போய் சேருவான். ஏன்னா இங்கே கொஞ்ச காலம் வாழ போகிறோம், அங்கே நித்திய காலம். நித்திய காலத்துக்கு வர்றவன் தான் அறிவாளி, கொஞ்ச காலத்துக்கு வர்றவன் முட்டாள். லூக்கா 12:20 ஒருத்தனை மதிகேடனேன்னு சொல்கிறாரு. இது என்ன அர்த்தம்? நிறையா பணத்தை சம்பாரிச்சிட்டான்னு அந்த இதுக்கு சொல்லலை. பணம் வச்சுக்கிறவன் முட்டாள்னு அர்த்தம் இல்லை. பணத்தை முன்னாடி வச்சான், ஆத்மாவை பின்னாடி வச்சான். அதுக்காகத்தான் அதான் முட்டாள் மதிகேடனேன்னு சொன்னார். பணம் வச்சுக்கிறது தப்புன்னு சொல்லலை. பணம் எல்லாத்துக்கும் உதவும். இப்போ நம்ம பணம் இருந்தால் பைபிள் வாங்கலாம், கோயில் காரியங்கள் செய்யலாம், ஊழியங்கள் செய்யலாம், காணிக்கை செலுத்தலாம், எவ்வளவோ பணம் நமக்கு அவசியம். அந்த பணத்தை கர்த்தரை விட அது அவசியம்னு சொல்கிறது தான் தவிர உங்க அந்த வசனம் படிங்க. முன்னாடி 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 உள்ள வசனத்தை படிப்பா. பின்பு ஆத்துமாவே, அவன் பின்பு ஆத்துமாவே, முன்பு ஆத்துமாவே அப்படி சொல்லலை. பின்பு ஆத்துமாவே. முன்பு என்னது? பணம். முன்னாடி வச்சு எது வைக்க சொல்கிறாரோ அதை பின்னாடி வச்சுட்டு பின்னாடி உள்ளதை முன்னாடி வைக்கிறான். அது தப்பு தானே? அது வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாதவன் அது என்ன அர்த்தம்? அந்த மாதிரி தான். மற்றபடி பணம் இருக்கிறது, பணம் சம்பாதிக்கிறது தப்பு இல்லை. களஞ்சியத்தை எடுப்பேன், பெருசாக கட்டுவேன், சரி கட்டு. பணம் சம்பாதிக்கிற நல்லா வரட்டும், செழிப்பு வரட்டும், பணம் வரட்டும், பங்களா கார் இருக்கா, சரி இருக்கட்டும். ஆனால் அது இயேசுக்கு பின்னாடி தான் வச்சுக்கணுமே தவிர இயேசுக்கு முன்னாடி வைக்கக்கூடாது. அந்த அர்த்தம். பின்பு தான் ஆத்மாவை பார்த்து சொல்கிறான். பணம் எல்லாம் சம்பாரிச்சிட்டேன், வச்சுட்டேன், முன்னாடி வச்சுட்டேன், பின்னாடி ஆத்மாவே, பின்பு தான் ஆத்மாவே. அநேக வருஷங்களுக்கு சேர்த்து வச்சுட்டேன், பின்பு தான் எல்லாம் ஆத்மா, பரலோகம், உபதேசமெல்லாம் பின்னாடி தான். முன்னாடி எங்களுக்கு எழுது வகுறு தான். இந்த சில ஆளுங்களுக்கு வகுறு தான் இப்படி வந்துடும். ஆரம்பத்தில் ரொம்ப உபவாசம் போட்டு ஜெபிச்சுக்கிட்டு ரொம்ப கன்றாவியாக இருப்பான். அடுத்து கர்த்தர் அவனை பரிதாபப்பட்டு ஆசீர்வதிக்க தின்னு கொடுத்து இப்படி வந்துடும். அவன் பாதத்தை பார்க்க முடியாது. அப்புறம் ஏன்னா இது தடுத்துரும். பாதம் சுவிசேஷனுடைய பாதம் ஆரம்பத்தில் பார்ப்பான், அப்புறம் பார்க்க முடியாது. வயிறு தடையாரு. அதுதான் வயிறே தெய்வம்னு இருக்கு. பிலிப்பியர் 3:19 போட்டிருக்கு. அவங்களுடைய தேவன் வயிறு, அவங்க முடிவு அழிவு, அவங்க பூமிக்கு எடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள் போட்டிருக்கு. 20ஆம் வசனத்தில் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். வெயிட்டிங் லிஸ்ட்டு 21 பார்த்தீங்கன்னா நம்முடைய சரீரம் இயேசுவை போல மறுவப்படக்கூடிய அளவில் இவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். அதுதான் புத்திசாலி, அறிவாளி, அவனைத்தான் கர்த்தர் பாராட்டுறாரு. அதனால் கார் வச்சிருக்கிறது, பணம் வச்சிருக்கிறது முட்டாள்தனம்னு நான் சொல்ல வரல. அந்த அர்த்தத்துக்கு இயேசு சொல்லலை. பணத்தை, வசதியை இயேசுவுக்கு அடுத்து வை. இயேசுவை முதன்மையாக்கு. தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குறாய். ஏன்னா இயேசு வந்துட்டாரு, சாப்பாடு செய்யணும், சீசர்கள் வந்திருக்காங்க, ஒரு 10 பேர் சாப்பிடக்கூடிய அளவில் அந்த அம்மா செஞ்ச தப்போ பாவமோ குத்தமோ அல்ல, அதுக்காக திங்காமல் கோவிச்சிட்டா போனார், சாப்பிட்ருப்பார். ஆனால் அதை விட அவர் என்ன போயிட்டா, சத்தியத்தை கேளுப்பா, உட்காந்து உபதேசம். நான் என்ன சாப்பிட்றதுக்கு வந்தேனா? உட்காந்து சத்தியத்தை கேளு. அந்த அம்மா கேட்குதில்ல. நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, கேட்குறவங்களையும் கெடுக்கிற. அவளும் நான் ஒத்தையில் வேலை செய்கிறேன், அவளையும் எனக்கு உதவி செய்யும்படி சொல்லி அவள் நேரடியாக இவர் இல்லாட்டினா வஞ்சிருப்பா போல் இருக்குது, சண்டை ஆகிருக்கும். இவர் இருக்கிறதுனால இவர்கிட்ட சொல்லி கொடுத்து சண்டை மூட்டி விட்றான். அவளும் கேட்கலை, இவளையும் கேட்குறவளையும் கேட்க விடாமல் செய்கிறா. அதான் மார்த்தாலே 2 தடவை கூப்பிட்றா. ஏன்பா அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்குற? தேவையானது ஒன்றுன்னு சொல்லலை, ஒன்று தான். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டா.
அந்த தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்ட அந்த மரியாளுக்கு இயேசு சாப்பிடும்போது அந்த அம்மாவும் சாப்பிட்ருப்பா. சாப்பாடு உட்காந்து சாப்பிடுமான்னு சொல்லியிருப்பார். சமையலே எந்த வேலையும் செய்யலை, வசனத்தை தான் கேட்டால் சாப்பாடு கிடைச்சி, வசனமும் கிடைச்சி, சாப்பாடு கிடைச்சி. அந்த அம்மா டென்ஷன் ஆகி சாப்பிட்ருக்க மாட்டா. மார்த்தாள் எல்லாம் பணிவிடை செஞ்சுக்கிட்டு அந்த கோபத்திலே இருந்திருப்பா. வசனமும் கேட்க முடியல, வீண் அலைச்சல் வேறு, கெட்ட பேர் வேறு, இயேசுக்கிட்ட வை வாங்கி இருந்துச்சோ கடைசியில் இல்லையோ எல்லாம் நஷ்டம். ஒரு உதாரணம் சொல்கிறேன். அந்த மாதிரி பின்பு பணத்தை பங்களா காரை வைக்கிறதுக்கு பதிலாக முன்பு வச்சவனை தான் மதிகடன்னு சொன்னார். அதுபோல் அம்மா அப்பாவை பார்க்கக்கூடாதுன்னு விசாரிக்கக்கூடாது, உபசரிக்கக்கூடாது அந்த அர்த்தத்துக்கு ஏன் சொல்லாமல் அவங்கள விட என்னை நினைய மகனே, என்னை முதன்மையாக வைப்பா, அதை விட என்னை நீ கனப்படுத்து, என்னைய முதன்மையாக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க நீ ஜாக்கிரதைப்படு. செத்துட்டான் சரீரத்தில், உயிரோடு இருந்து செத்தவங்க இருப்பாங்க நிறையா பேர். ஆத்மாவில் பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். சரீரத்தில் செத்தவன் ஆத்மாவில் செத்தவங்கெல்லாம் போய் என்ன செய்யட்டும், அடக்கம் பண்ணட்டும். நீ தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கி, என்னை நீ பின்பற்று. அல்லேலூயா. அதன் பிறகு பாருங்க 23ஆம் வசனத்தில், அவர் படவில் ஏறின போது அவருடைய சீசர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அந்த வேத பாருங்க ஏறினானா தெரிஞ்சிருச்சுல. இப்போ அந்த அப்பா மரணத்துக்கு கூட போக வேணாம்னு சொன்ன சீசன் ஏறினான். பேசு போதும், நமக்கு அவர் சொன்னது கேட்போம். இதுதான் சீசருக்கும் மற்ற பக்தர்களுக்கும் மற்ற மதவாதிகளுக்குள்ள வித்தியாசம். இதுதான் புரிஞ்சுக்குங்க. ஆகவே அந்த மக்கள் எவனும் அதில் ஏறல, சீசர்கள் தான் ஏறுறாரு. இயேசு மலையில் ஏறுறாரு, சீசர்கள் அங்கே ஏறுறாங்க, படகுல ஏறுறாரு, இங்கே ஏறுறாரு. பொதுமக்கள் வர்றாங்க போகிறாங்க, சுவிசேஷம் நல்லா இருக்குது, பிரசங்கம் நல்லா இருக்குது, ஆச்சரியப்படுறாங்க, பாராட்டுறாங்களே தவிர அற்புத அடையாளங்களை வாங்கிட்டு தான் போனாங்களே தவிர மற்றபடி உபதேசத்துக்காக வைராக்கியமாக நிற்போம்னு எவனும் சிலுவையில் எவன் நின்னா எல்லாம் ஓடிட்டானே. ஆகவே அங்கே 5வதாக திரும்ப ஒரு அற்புதம் அங்கே நடக்குது பாருங்கள். 24. அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாக கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாக இருந்தார். அவளை காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த சூழ்நிலையிலும் கூட அவரும் அந்த ரோவா ஏன் போட்டிருக்குன்னா, இத்தனைக்கிலையும் அவர் கவலை இல்லாதவராக இருக்காரியா. அவர் நல்லா தூங்குறாரு குரட்டு போட்டு. நாங்கள் இவ்வளோ நிலைமையில் இருக்கோம், அக்கறை இல்லையா? சிலர் சொல்கிறாங்களே, அவர் கண் இல்லையா, காது இல்லையா, ஆண்டவர் எங்களை கவனிக்கலையே, நாங்கள் இப்படி இருக்கிறோமே. ஆமாம், கர்த்தர் எங்களை வந்து பார்த்தார், வச்சார், கேலி பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு லந்து அடிச்சுக்கிட்டு எத்தனையோ பேர் ஆண்டவர் குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் காற்றை அதற்றவர், கடலை அமைதின்னு சொல்கிறவர்னு யாருக்கு தெரியும்? அவர் ஒரு பெரிய காரியமாக அதை நினைக்கல. இவங்களுக்கு அது பெருசாக தோணுது. நம்ம வாழ்க்கையே அப்படித்தான். வாழ்க்கையே அலை போலேன்னு ஒரு பாட்டு பாடுறான் ஒரு கவிஞர். நாம் எல்லாம் அது மேலே என்னைக்காவது அந்த அலையை போய் நிறுத்த முடியுமா? அடிக்காதேன்னு சொல்ல முடியுமா? டப்பு 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 24 மணி நேரம் அடிச்சுட்டு தான் இருக்கும். சில அலைகள் வந்து நுர தள்ளிட்டு வரும், சில அலைகள் நல்லா குளிக்கலாம், சிலது குளிக்கவே முடியாது, அசிங்கமாக இருக்கும். நம்ம வாழ்க்கை அப்படி தான். சிலருடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், சில வாழ்க்கை அசிங்கமாக இருக்கும், சில ஆளுகள் நுர தள்ளுற அளவில் இருக்கும், நிற்காது, அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அதன் மத்தியில் ஏசு ஏன் காப்பாற்றலை, ஏன் செய்யலைன்னா அவரோ அந்த நிலைமையிலும் கூட அவர் ஒன்றும் கவனிக்கலை, நம்மளை தூங்கிக்கிட்டு இருக்காருன்று நம்ம நினைக்கிறோம். இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குறதும் இல்லை, உறங்குறது இல்லைன்னா தேவன் அவர். இவர் மனுஷன். இவர் தேவ இடத்திலிருந்து வார்த்தையாக இருந்து மாம்சமாக வந்து மனசகுமாரன் ஆனதுனால இவருக்கு தூக்கம் வரும், பசி வரும், தாகம் வரும், மரணமே வந்துச்சே. அதனால் 100க்கு 100 மனுஷனாக இருந்தார் இயேசு. அதை முதல் புரிஞ்சுக்குங்க. அவரோ நித்திரையாக இருந்தார். அவருடைய சீசர்கள் அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள்.
ரட்சியம் என்ற வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்குது. காப்பாற்றுங்கன்னு சொல்கிறது வேற, ரட்சிப்புன்னா ஆவிக்குரிய ரட்சிப்பு, ஆத்துமா ரட்சிப்பு. இந்த இதுக்கும் அந்த வார்த்தை பொருந்தும். எங்களை காப்பாற்றுங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படி சொல்கிறதுக்கும் அந்த ரட்சிப்பு என்ற வார்த்தை பொருந்தும். அதனால் ரட்சிப்பு எங்கெங்கே வருதோ அதெல்லாம் ஆத்துமா ரட்சிப்பாக நீங்கள் நினச்சிடக்கூடாது. அதனால் ஒரே பதம் தான் உபயோகப்பட்டிருக்கு. மீட்புன்னு அர்த்தம், உதவி செய்யுங்கன்னு அர்த்தம், விடுவிக்கிறதுன்னு அர்த்தம். அந்த இதுக்கு எல்லாமே ரட்சிப்பு என்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் எந்தெந்த இடத்துல எதை சொல்லணுமோ எதை புரிஞ்சுக்கிறணுமோ மேலையும் கீழையும் படித்து அதை புரிஞ்சுக்கிறணுமே தவிர எல்லாத்தையும் ஒரே அர்த்தத்தில் நம்ம எடுத்துக்கிற கூடாது. அதற்கு இயேசு அவர் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதற்ற உடனே மிகுந்த அமைதியில் உண்டாயிற்று. அற்ப விசுவாசிகளே எழுந்த அர்த்தம் என்ன? விசுவாசி தான். அற்பம்னா கொஞ்சம் விசுவாசியமாக இருக்குங்க. முழு மனதோடு விசுவாசித்தால் தடை இல்லைன்னு இருக்கு. இஸ்ரவேலுக்குள்ளே இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணலை அப்படின்னு சொல்கிறாரு. சிறியே உங்களுக்கு விசுவாசம் பெரிது என்று சொல்கிறாரு. கடுகளவு உங்களுக்கு விசுவாசமாக இருந்தால் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அற்ப விசுவாசம் சொல்கிறது கெட்ட வார்த்தை கிடையாது, அவங்கள வையலை. விசுவாசம் இல்லாத மாறுபாடு சந்ததின்னு சொல்லலை. இங்கே அற்ப விசுவாசின்னு சொல்கிறது கொஞ்சம் நம்பிக்கையில் இருக்கீங்க, அதான் அற்பம். அற்பம்னா கொஞ்சம் விசுவாசிகளே, கொஞ்சம் நம்புறீங்களே, என்னைய முழுசாக நம்பலையே, அப்படியே மணிந்து போகிறோன்னா அப்படியே உங்களெல்லாம் கொண்டுட்டு நான் அப்படியே வேஸ்டப் ஆகிடுவேனா, கைவிட்டுருவேனா உங்களை? என்னை குறித்து உங்களுக்கு அந்த எண்ணெய் காப்பாற்றுவார்னு நினைக்கலையா? நீங்கள் மூழ்கும் போது நானும் தானே மூழ்குவேன். நான் மூழ்குவேனா? உங்களை மூழ்க விடுவேனா? உங்கள் படகுல தானே இருக்கேன், உங்களோட தானே இருக்கேன். புரியலையா? அந்த அர்த்தம் தான். நாம் சில நேரங்களில் நம்ம தேவனுடைய ஆலயம் சொல்கிறோம். இந்த ஆலயத்தில் வியாதி பலவீனங்களை சில முள்ளுகளை கடவுளான அனுமதிக்கும் போது அது அவருடைய ஆலயம். சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்குறேன், அவருக்கு அது தெரியும். அந்த எண்ணம் நமக்கு வராமல் டக்குன்னு முறுமுறுக்கிறோம், குறை சொல்கிறோம். அது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியம். பவுலுக்கு ஒரு 3 முறை முள் ஜெபிச்சு கூட கர்த்தர் அதை நீக்கவே இல்லையே. எல்லா நோயும் சுகமாகும்னு நினைக்காதீங்க. மிலாத்து தீவிலே அவனை வியாதி உள்ளவனா விட்டு வந்தேன்னு பவுல் சொல்கிறான் ஒரு நிருபத்தில். அவன் ஜெபம் பண்ணாமையாப்பான், ஜெபம் பண்ணினே சுகமாகலை, சரி இருக்கட்டும்னு வந்துட்டான். அப்போ அவன் ஒன்றும் சரியில்லை, ஜெபம் சரியில்லைன்னு சொல்கிற அர்த்தமா? நம்ம ஜெபமெல்லாம் கேட்கப்படும்னு அர்த்தம் இல்லை, கேட்காததும் உண்டு. அது அவருடைய சித்தம். அதான் சித்தமானால் என்ற வார்த்தையை போட சொல்கிறேன். சித்தம் அதாவது ஏன் முள் எடுக்கலை, அடுத்து பின்னாடி புரிஞ்சுக்கிட்டான். கடைசியில் பவுல் புரிஞ்சுக்கிட்டான். அந்த முள் இருக்கும்போதே அவ்வளவு தினாவிட்டு, அவ்வளவு வீரம், அவ்வளவு கோபம், அவ்வளவு பிரசங்கம், அவ்வளவு திறமை, அவ்வளவு ஒரு கெப்பாசிட்டி, அவ்வளவு கெட்டிக்காரன். இயேசுக்கு அடுத்து அவன் தான் சொல்லப்போனால் அவ்வளவு உலகத்தை கலக்கலவன். இந்த முள் இல்லாட்டினா முழுசாக அவன் என்ன செய்வான், லூசிபர் மாதிரியே மாறிடுவான். எனக்கு ஒப்பாக யாருன்னு சொல்லிடுவான். தேவனுக்கு இயேசுவுக்கு நான் சலிச்சவன் இல்லைன்னு சொல்லிடுவான். மனுஷன் தானே. அந்த முள் கொட்டிக்கிட்டே தான் சாத்தானுடைய முள். சாத்தானை ஏன் ஆண்டவர் இன்னும் அழிக்காமல் வச்சுருக்காரு? நமக்காக தான் வச்சுருக்காரு. அவனை இன்னும் கொட்டு, இந்த ஒருத்தர் 2 கொட்டும்போது ஆண்டவரே அப்படியா வா. நமக்கு படிப்பனைக்கு நம்ம மிஞ்சி போகாதபடி அவன் சொல்கிறான். என்னை நானே உயர்த்தாதபடிக்குன்னு பின்னாடி போய் அதே வார்த்தையை சொல்கிறான். என்னை நானே உயர்த்திருந்தா பிசாசியாக போயிருப்பான். அவனே தாழ்த்துவதற்கு ஒரு முள் அவசியமாக இருக்குது. முள் கொடுத்து தான் தாழ்த்தணும்னு ஒரு நம்ம இருக்கும்போது வேறு எந்த வகையில் செய்ய முடியும்? என்னுடைய குமார்த்தியை வேறு எந்த பிரகாரமாக நடத்துவேன்? உபத்திரவத்தின் குகையில் தான் தெரிந்து கொண்டேன்னு சொல்கிறேன். கேட்டதெல்லாம் கிடச்சி நினச்சதெல்லாம் நடந்தால் நம்ம நல்லா இருக்க மாட்டோம். புரிஞ்சுக்கிங்க. நினச்சதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தால் கடவுளையே நினைக்க மாட்டோம், ஆண்டவரே தேவையே இல்லை. நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள், சோதனைகள், துன்பங்கள் வந்துக்கிட்டே இருந்தால் தான், அலை அடிச்சுக்கிட்டே இருந்தால் தான், மூழ்கிற மாதிரி இருந்தால் தான் ஆண்டவரே ஆண்டவரேன்னு கத்த முடியுமே தவிர
சுகபோகமாக நல்லா இருந்தால் அந்த அற்புதம் ஏன் செய்ய முடியுமா? அவங்க நம்பியிருப்பாங்களா? ஒரு அற்புதம் நடக்குமா? பிரச்சனை இல்லாமல் ஒரு அற்புதம் நடக்காது. மிகுந்த அமைதலுக்கு முன்னாடி மிகுந்த போராட்டம். நீங்கள் மிகுந்த அமைதல் நீங்கள் அடையணும்னா மிகுந்த போராட்டத்தை சந்தித்து தான் ஆகணும். ஆனால் இயேசு கைவிட மாட்டார். நம்ம படகுல தான் இருப்பார். விசுவாசம் என்னும் கப்பல் அப்படின்னு போட்டிருக்கு. விசுவாசம் என்னும் படகு. நம்முடைய விசுவாசம்தான் கப்பல். உலக கஷ்டங்கள் துன்பங்கள் தான் அலை அடிக்கிறது, அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். நான் நம்ம உடனே இயேசு இருக்கிறார், கைவிட மாட்டார். என்ன நிலைமையிலையும் அவர் என்னோடு இருக்கிறார், நான் அவரோடு இருக்கிறேன். என் சரீரம் தேவனுடைய ஆலயம், எனக்குள்ளே இயேசு இருக்கிறார். இந்த நிச்சயம் உடையவங்க எந்த சூழ்நிலையிலையும் பதற மாட்டாங்க, கலங்க மாட்டாங்க, மிகுந்த அமைதலை காண்பார்கள். லேலுயா லேலுயா. அந்த மனுஷர்களை ஆச்சரியப்பட்டு இவர் எப்படிப்பட்டவரோ 27. அப்போ தெரியலையா? காற்றும் கடலும் இவர் கீழ்ப்படுகிறது. அப்போ தெரியல போல் இருக்கு. அதான் அற்புதம். சொன்னது சரிதானே? தெரியலையே, தெரியாமல் தானே இருக்கிறாங்க. அவர் அக்கறையிலே 6வது அங்கே அற்புதம் செய்கிறாரு. அதை நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த அதிகாரத்தை முடிச்சிடுவோம் இன்றைக்கி. அவர் அக்கறையிலே கேட்கெசனேரு நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர். மார்க்கு 5 அதிகாரத்தில் ஒருத்தனாக அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இதே சம்பவம் அங்கே ஒரு நபராக சொல்லப்பட்டிருக்கு. இங்கே 2 நபராக இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இது என்ன கருத்து, என்ன இது அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த 32ஆம் வசனத்தில் அதற்கு அவர் போங்கள் என்றார். பன்மையில் சொல்கிறார். அங்கே பிசாசிகள்லாம் சேர்ந்து போங்கல்னு ஒரு நபரை எல்லாம் சேர்த்து பன்மையில் சொல்கிறாரு. சரீரத்தில் இவனை மட்டும் எடுத்துக்கிட்டால் இவனை தனி நபராக ஆக்கும்போது அங்கே 2 மனுஷர்களாக அங்கே காணப்படுது. பிசாசிகள்லாம் சேர்ந்தால் அதுக்கு பேர் லேகியோன் என்ற, என் பேர் லேகியோன்னு சொல்கிறான். லேகியோன்னா அது ஒரு பேருக்கு அர்த்தம்தான், ஒருத்தன் அர்த்தம்தான். ஆனால் 6000ன்னு அர்த்தம். லேகியோன்னா 6000 பிசாசிகள் சேர்ந்தது ஒருத்தன். அவன் ஒருத்தன், இவன் ஒருத்தன். இவன் பாவம் பிசாசி பிடிச்சவன் பிசாசி அல்ல, இவன் வேற, பிசாசிகள்லாம் சேர்ந்தது வேற. அங்கே 2ஆக பிரித்து 2 மனிதர்களாக அங்கே காட்சி வருது. மத்தேயு அப்படி எழுதுனான். மார்க்கு அது பிசாசியை தவிர்த்து அவனை மட்டும் ஒருத்தனா அங்கே காட்டுறான். இதான் வித்தியாசமே தவிர வேற அல்ல. ஆகவே அந்த 2 பேர் பிரேத குழியிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்து மிகவும் கொடிதாக அவங்க இருக்கிறதுனால அந்த வழியில் ஒருத்தனும் போக முடியாதபடி இருந்தது. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கு உமக்கு என்ன, காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். பிசாசிகளுக்கெல்லாம் இயேசு யாருன்னு தெரியும். இயேசுவேன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்கிறாங்க, தேவனுடைய குமாரனே. இயேசு ஒரு தேவகுமாரன்னு பிசாசிகளுக்கு தெரியும். ஆமாம், இன்றைக்கி உள்ளவனுக்கு எவ்வளவு தெரியுது இயேசு கிறிஸ்து தேவகுமாரனான்னு கேளுங்க. நெருக்கி பிடிச்சிங்கன்னா உலட்டுருவான். இவர் யாருன்னே தெரியலன்னு சொல்கிறான் ஒருத்தன். அப்பான்னு சொல்லவா, இல்லை அம்மான்னு சொல்லவா, அம்மா எப்பர்னு சொல்லவா. இவர் தான் பிதாவாக இருந்தார், அப்புறம் இவரே இயேசுவாக வந்துட்டார், இப்போ இவரே ஆவியானவராக மாறிட்டாருன்னு சொல்கிறான். அதான் திருத்துவம்னு இல்லாத ஒரு வார்த்தையை அதுக்கு ஒன்றை போட்டு திருத்துவம்னு போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கான். இவர் யாருன்னே தெரியல. அதனால் ஸ்தாபனங்களை நம்பாதீங்க. ஸ்தாபனத்திலிருந்து ஒருத்தன் விளக்கம் சொன்னால் அந்த விளக்கம் தப்பாக தான் இருக்கும். ஒரிஜினல்லேருந்து ஒருத்தன் ஜெராக்ஸ் எடுக்கிறான்னு வைங்களேன், ஜெராக்ஸ் எடுக்கிறவன் ஜெராக்ஸில் குறிப்புகள் எழுதலாம், ஃபோன் நம்பர் எழுதலாம், பேர் எழுதலாம். ஒரிஜினல் எழுத முடியுமா? எழுதலாமா? ஒரிஜினல் தான் புதிய ஏற்பாடு, ஜெராக்ஸ் தான் ஸ்தாபனங்கள். அதில் அவன் எழுதிக்கிட்டான். அதில் அவன் தலைவன் சொல்கிறானே, தலைவன் சொல்கிறான்ல. இந்த இதில் இயேசு தலைவர்னு இருக்கு, இது ஒரிஜினல். இங்கேருந்து அவன் ஜெராக்ஸ் எடுக்கிறான். அதில் அவன் பேரை போட்டுக்கிட்டு தலைவர்னு போட்டுக்கிறான், ஃபோன் நம்பர் போட்டுக்கிறான், அவன் அட்ரஸ் போட்டுக்கிறான். இங்கேருந்து எடுத்தது தான் ஒரிஜினல் கிடையாது, இதுதான் ஒரிஜினல். அந்த மாதிரி ஸ்தாபனங்கள் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை சார்ந்தது தான்.
ஆனால் இயேசுவை முழுமை சார்ந்ததில்லை. அதை புரிஞ்சுக்கிங்க. இங்கேருந்து சென்னைக்கு ஒரு ரோடு போகுது, பைபாஸ் ரோடு, ரிங் ரோடு. அடேங்கப்பா, அருமையான ரோடு போகுது. இந்த ரோட்டில் இணைச்சி சர்வீஸ் ரோடுன்னு சொல்லி இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு இங்கிட்டு மெட்ராஸுக்கு போகிற வரைக்கும் இருக்குயா. இதில் இணைக்கப்பட்டிருக்கு. மெயின் ரோட்டில், ரிங் ரோட்டில், பெரிய ரோட்டில் இணைக்கப்பட்டதுனால இந்த ரோடு அந்த ரோடு ஆகுமா? இது இணைச்சதுனால இங்கேருந்து போனால் மெட்ராஸுக்கு போயிடலாம் சொல்லி போனீங்கன்னா ஊருக்கு போய் சேர முடியுமா? அது அப்போ திரும்ப வந்தவொடனே மறுபடியும் இன்னொரு சர்வீஸ் ரோடு வரும், அதில் போவோம். திரும்ப வந்து இன்னொரு இப்படியே போய் கிறுக்க முட்டா பையன் தானே வேணும் சொல்ல முடியும். நேராக விடு, மெட்ராஸுக்கே போய் சேர்ந்துருவேன். நீ காலையில் 7 மணிக்கு புல்லட்டில் புறப்பட்டவன் கடச்சனத்துலேருந்து சென்னைக்கு 2 மணிக்கு போயிட்டேன். சென்னைக்கு 2015 எல்லாம் சென்னை எல்லாம் சுற்றி ஊழி நின்றுச்சு. 2016 திரும்ப அதே வண்டியிலேயே மதுரைக்கு வந்து இங்கே அலைஞ்சி திரிஞ்சு இங்கே விற்றுட்டேன். வண்டி வாங்கினது ஓட்டுனதை விட அந்த வண்டியை பக்கத்தில் நின்று தள்ளுறது கூட தகுதி இல்லை. இப்போன்னா அதை முடியவே முடியாது. அதை ஆண்டவர் வந்து ஒரு பாருங்கள், நான் கேட்டதெல்லாம் கொடுத்தாரு. உங்களுக்கு சித்தமானாலாம் கொடுத்துட்டாரு. இப்போவும் கேட்டதெல்லாம் கொடுப்பாரு. ஆனால் அவர் சித்தமானது தான் கொடுப்பாரு. சித்தம் இல்லாததெல்லாம் கொடுக்க மாட்டார். கொடுக்காதனால அவரை கோவிக்க மாட்டேன், சந்தோஷப்படுவேன், மகிழ்ச்சி சந்தோஷப்படுவேன். 31 லட்சம் ஒருவர் எனக்கு இப்போ மெட்ராஸ் வெளிநாட்டிலேருந்து அனுப்பியிருக்காரு. 31 லட்சம் செக்கு, ஒரே செக்கை போட்டு என் பேரை போட்டு. சந்தோஷமாக இருக்கணும்ல, எனக்கு துக்கமாக இருக்குது, வேதனையாக இருக்குது, இதாக இருக்குது. கிஃப்டெல்லாம் நிறைய அனுப்பியிருக்காங்க. கடைசியில் செக் பண்ணும்போது ஐயா அதெல்லாம் சும்மா ஏமாத்துறாங்க போலி. அப்புறம் சந்தோஷமாக இருக்கேன். ஏன் ஆண்டவரே கொடுக்கலன்னு, நான் கொடுத்துருந்தா இன்றைக்கி இங்கே வந்து இன்றைக்கி பேசுவான்னு கூட சொல்ல முடியாது. அதனால் பணம் நம்மளை மாற்றிடும். அதுக்காக தரித்திரம்லாம் விட மாட்டார், போதுமானதை கொடுப்பார். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாக இருந்தால் போதும். தேவைகளை சந்திப்பார். 40 வருஷத்துக்கு மேலே ஊழியம் செய்கிறேன், ஒரு குறையும் இல்லை. இது வரைக்கும் வச்சதில்லை, பட்னி போட்டதே இல்லை. ஆண்டவர் அற்புதமாக தான் நடத்திக்கிட்டு இருக்கார், அதிசயமாக தான் நடத்திக்கிட்டு. இப்போ ஒரு கோயில் மேற்கூரையை போடுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுவும் நடத்துவார். என் பாப்பாவை மெட்ரிகுலேஷனில் இந்த வருஷம் சேர்க்க போகிறேன், கர்த்தர் அதையும் செய்வார். நம்ம எண்ணங்கள் பெருசாக இருக்கணும், நல்லதாக இருக்கணும், நடத்துவார், கண்டிப்பாக நடத்துவார். தேவையானதை கொடுப்பார், தேவையானதை கொடுப்பார். ஒரு 500 ரூபா ஒரு ஆளுக்கு கையில் காசை கொடுத்து, பாஸ்டர் செவமண்ணி கொடுத்துருக்கேன், பிரியாணி சாப்பிட்றாதீங்க, ஊழியத்துக்கு பயன்படுத்திக்கிங்க, பிரியாணி சாப்பிட்றதுக்கு நான் கொடுக்கல, இந்தாயா உன் பணம் நீ வச்சுக்க. ஊழியம்னா என்ன? நான் தானே ஊழியக்காரன், நான் நல்லா சாப்பிட வேணாமா? போரடிக்கிற மாட்டேன், வாய் கட்ட நான் சாப்பிட்டாதாரையா வாய்க்கு போட்டு நீ சாப்பிடாதன்னா அவன் கீழே விழுந்து சாகிறதுக்கா? நான் இந்த அவன் பணம் உன்னோட கூட நாசமாக போகணும், திரும்ப கொடுத்துட்டேன். ஊழியக்காரன் நல்லா இருக்கணும், சுவிசேஷம் அறிவிக்கலும், சுவிசேஷத்தினாலேயே பிழைப்பு உண்டாகணும். அதனால் ஒரிஜினலை விட்டு நம்ம டூப்ளிகேட்டுக்கு போயிடக்கூடாது. அங்கே ஒரு வாட்சி வருது, அங்கே ஐஃபோன் வருது, அடேங்கப்பா ஒரு சிலுவை போட்ட ஒரு சங்கிலி வருது. எல்லாமே அருவருப்பாக இருக்குது, நமக்கு பயமாக இருக்குது. அப்போ என் மகன் ஐசக்கு தான் சொன்னான், அப்பா இதெல்லாம் நம்பிடாதீங்க. நான் பேதை இருக்குமோ ஒரு வேலை கொடுத்துருப்பாங்களோ. அவன் டக்குன்னு பார்த்த உடனே சொல்லிட்டான், நம்பாதீங்கப்பா. அப்புறம் அது போகும்போது அதெல்லாம் போலிகள் நிறையா வருதுயா. செக்கை போட்டு எழுதிட்டாங்க. பவுண்டு 30 பவுண்டா 30 பவுண்டுன்னு எழுதிட்டான். வந்துருச்சு, நீங்கள் எடுத்துக்கோங்க செக்கில். ஆகவே நம்மளை பிசாசி அப்படி பல வகையில் ஏமாற்றுவான், கவர்ச்சி காட்டுவான், தேச திருப்ப செய்வான், பண ஆசையில் மிதக்க செய்வான், கர்த்தருடைய அந்த வழியை விட்டு உலகும்படி செய்வான். போயிடக்கூடாது. சர்வீஸ் ரோட்டில் தான் டீ காப்பி கடையெல்லாம் இருக்கும், கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் விற்கும். போயிடக்கூடாது. நேராக ஒரே ரூட்டு, போயிடக்கூடாது.
ஹோட்டல் இருக்கும், நல்லா நல்லா சாப்பிட்டு ஏசி ரூம் இருக்கு சார், நல்லா தூங்குங்கன்னா ஊருக்கு போய் சேர்றது. அதனால் ஒரிஜினல் இது பைபிள், புதிய ஏற்பாடு ஒரிஜினல், ஜெராக்ஸ் ஸ்தாபனங்கள் 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தானே ஸ்தாபனங்களே வந்தது. 1ஆம் நூற்றாண்டில் உருவானது தானே ஒரிஜினலு. 15ஆம் நூற்றாண்டில் உண்டானது 16, 17, 18ஆம் நூற்றாண்டு, 19ஆம் நூற்றாண்டு தானே எல்லா ஸ்தாபனங்களும் உருவாயிருக்கு. அவன் ஒரு தலைவர், அவனுக்கு ஒரு வட்டம், அவனுக்கு ஒரு கமிட்டி, அவனுக்கு ஒரு தேர்தல். இப்போ தேர்தல் நடக்குதான். உலக தேர்தலுக்கு உங்களுக்கு என்னடா வித்தியாசம் இருக்கு? ஏசு கிறிஸ்து என்னைக்காவது தேர்தல் என்னைக்காவது வச்சாரான்னு கேட்கணும். ஏசு வச்சாரா? சீசர்கள் வச்சாங்களா? வைக்க சொன்னாங்களா? ஒரிஜினலில் பார்க்கும்போது ஒரிஜினல் அப்படி இல்லை, டூப்ளிகேட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஜெராக்ஸு அவங்க இருந்தாலும் எடுத்தோம், நாங்கள் அங்கே இருந்தானே பேசுகிறோம்னா ஒரிஜினல் கிடையாது. நீங்கள் அதை தயவு செய்து புரிஞ்சுக்கிங்க. நான் அந்த ஒரிஜினலுக்கு வந்துட்டேன். நானும் ஜெராக்ஸில் இருந்த வந்தா, சர்வீஸ் ரோட்டுக்கு போன வந்தா, இப்போ ஒரிஜினலுக்கு வந்துட்டேன், 1ஆம் நூற்றாண்டுக்கு வந்துட்டேன். நீங்கள் எல்லோரும் 1ஆம் நூற்றாண்டு ஒரிஜினலுக்கு அந்த சர்வீஸ் ரிங் ரோடுக்கு வந்துருங்க, ஒன்றா பயணிப்போம். லேலுயா. இதுதான் நான் சொல்கிற உபதேசம், என் சொல்ல கருப்பொருள் இதுதான். இயேசு நமக்கு தலைவர், தலைமையிடம் பரலோகம், அவரால் நியமிக்கப்பட்ட ஆதி அப்போஸ்தலர்கள் நமக்கு வழிகாட்டிகள், கிறிஸ்தவங்களுக்கு எழுதப்பட்ட நிருபங்கள் நமக்கு போதனைகள், வழிகாட்டிகள், நம்முடைய பாடங்களை தவிர வேறு எதையும் ரெண்டாவதாக வச்சுக்கிறோம். ரெண்டாவது வச்சுக்கோங்க, முதல்ல வைக்காதீங்க. ஆகவே அந்த பிசாசு பிடிச்ச அநேக வருஷமாக சுடுகாட்டில் வேதனைப்பட்ட அந்த மகனை விடுவிக்க இயேசு அங்கே போனார். இயேசு கிறிஸ்துவை பற்றி சாத்தானுக்கு தெரிஞ்ச அறிவு இன்றைக்குள்ள கிறிஸ்தவங்களுக்கு ஏன் தெரியலன்னா, ஒரிஜினலை அவங்க பின்பற்றலைன்னு அர்த்தம். சர்வீஸ் ரோட்லேயும் ஒத்தையடி பாதையிலையும் சின்ன சின்ன ரூட்லேயும் போய்கிட்டு இப்போ மெட்ராஸ் போவோம்னு நினைக்கிறாங்களே தவிர சாதாரணமாக நல்ல வழிக்கு அவங்க வரலை. அதனால தான் இயேசு நானே வழின்னு சொன்னார். நானும் ஒரு வழி என்று சொல்லாமல் நானே. வேறு வழியாக ஏறுகிறவன் கல்லனும் கொள்ளைக்காரன்னு சொல்லிட்டாரு. அது முட்டுச்சந்தாக இருக்கும். அவன் போகிறது முட்டுச்சந்தில் போய் முட்டி நிற்பான். அதில் கடைசியில் ஆண்டவரை குறை சொல்லிடுவான். ஆண்டவரை நம்பி எல்லாம் போச்சு, எல்லாம் மோசம். இவன் முட்டுச்சந்து சர்வீஸ் ரோட்டில் போனால் எப்படிடா நீ போக முடியும்? நேர் வழி இயேசு கிறிஸ்து தான். குரானில் போட்டிருக்கு, இயேசு நேர் வழின்னு குரானில் இருக்குது. லேலுயா. ஆகவே நானே வழி என்று சொன்னார். பிசாசிகள் இயேசுவை அறிஞ்ச அளவில் இன்றைக்கு உள்ள கிறிஸ்தவன் இயேசுவை அறியலை. அங்கே பன்றி கூட்டங்கள் நிறையா மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது. எங்கள் காலத்துக்கு முன்னே எங்களுக்குன்னு ஒரு காலம் இருக்குது. என்ன காலம்? நியாயத்தீர்ப்பு காலம். அதுக்கு முன்னாடியே நீங்கள் எங்களை கொல்ல வந்திருக்கீங்களான்னு சொல்லும்போது அந்த பன்றி கூட்டமாக மேய்ச்சிக்கிட்டுங்க. பன்றி மேய்க்கிறது தான் தொழிலாக இருக்கும் போல் இருக்கு அந்த ஊரில். அப்போ அந்த பிசாசிகள்லாம் நீர் எங்களுக்கு துரத்துவீரானால் நாங்கள் அந்த பன்றி கூட்டத்துக்கு போகும்படி உத்தரவு கொடுங்க என்று அவரை வேண்டி கொண்டனர். போங்கள் என்றார். அவைகள் புறப்பட்டு பன்றி கூட்டத்தில் போயின. பிசாசு கீழ்ப்படுத்திட்டாருன்னு அர்த்தம் இல்லை. சிலர் அப்படி சொல்கிறாங்க, பிசாசு கீழ்ப்படுத்திட்டாரு. கீழ்ப்படியில் இவனை விட்டு போங்கன்னு சொன்னார். அந்த அர்த்தம், நாங்கள் விட்டு போக மாட்டோம், அவனை அழிக்கத்தான் வந்தோம்னு அவங்க வந்து பிசாசை கொல்லவும் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். ஏறக்குறைய 2000 பன்னிகளை ஒரு ஆத்மாவுக்கு ஈடு இல்லை. அந்த ஒரு ஆத்மாவைத்தான் அவர் காப்பாற்ற வர்றாரு தவிர 2000 பன்னிகளை அவர் பார்க்கல. பிசாசி அதுக்காக பிசாசிகள் அந்த பண்டிகள் வந்து ஒளிஞ்சு அழிஞ்சு போகிறது, எல்லாம் பரலோகத்துக்கு வர்றதில்லை. அது கிரையை செலுத்தினா கூட கொஞ்சம் ஒரு நல்ல அமௌண்ட்டாக வரும். இந்த தவிர அது ஆத்மாவுக்கு ஈடாகாது. மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அந்த ஜீவனத்தை அவர் பார்க்குறாரு. அந்த ஜீவனுக்காகத்தான் போங்க. இந்த இவனை இவனை கொல்றதுலேருந்து நீங்கள் போங்க, இவன் அழிக்கிலிருந்து வந்தீங்க போங்க, அக்னிக்கு கொண்டு போக வந்தீங்க போங்க, அந்த அர்த்தம் தான். பிசாசு கீழ்ப்படியில் அவர் போங்கன்னு சொன்ன உடனே அந்த பன்றிகளுக்குள்ளே இவையெல்லாம் பாய்ந்து அந்த மேட்டிலிருந்து ஓடி கடலில் பாய்ந்து மாண்டு போயினேன். பிசாசி மாண்டு போகல, பன்றிகள் மாண்டு போச்சு. பிசாசிகள் இங்கே பலி எடுக்கிறது, அங்கே பலி எடுத்துருச்சு.
எப்படியும் உள்ளே நுழைஞ்சான்னா ஒரு உயிர் சேதம் அவனுக்கு ஆகணும். கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கு வரான்னு யோவான் 10 சொன்னது அந்த அர்த்தம் தான். ஆகவே இந்த அழிவு மிருகங்களோட போகட்டும், மனுஷர்களுக்கு வேண்டாம், என் பிள்ளைகளுக்கு வேண்டாம். நான் ரட்சிக்கத்தான் வந்திருக்கேன். அவன் ஒன்றும் கூப்பிடல, யாரும் சீசர்கள் ஒன்றும் வரி சொல்லலை, யாரும் அவனை போய் ரட்சின்னு சொல்லலை. இயேசுவே தேடி போகிறார். ஒருவராது கெட்டு போதும் தேவனுடைய சித்தம் இல்லை. பிசாசு பிடிச்சவனை கூட நேசிக்கிறார். சுடுகாட்டில் கிடக்கிறான், அவனை நேசிக்கிறார். கல்லுகளால் தன்னை காயப்படுத்தி கொண்டு கூக்குரல் ரொம்ப கொடூரமாக இருக்கான். யாரும் போக முடியாத அந்த இடத்துக்கு இயேசு போகிறார். கிறிஸ்துவின் சிந்தை அதுதான், இயேசுவின் ஊழியம் அதுதான், இயேசுடைய எண்ணங்கள் அதுதான். இயேசுவை போல நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சிந்தையிலே நம்ம வளர ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. அந்த பன்னி மேய்ச்சவங்கெல்லாம் ஓடி சென்று அந்த சங்கதிகளை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. பிசாசு பிடித்திருந்தவங்களுக்கு சம்பவித்தவங்களையும் அறிவித்தாங்க. அப்பொழுது அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தாங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக்கணும். ஐயா, இதோடு நிறுத்திக்கங்க. ஒருத்தரை காப்பாற்றுனதுக்கே இந்த இவ்வளோ பண்ணி சாகுதுன்னா ஊருக்குள்ளே வந்தால் எத்தனை பிசாசு பிடிச்ச வருப்பானோ. எங்கள் தொழிலே பண்ணி மேய்க்கிறது தான் போல் இருக்கு. அவங்க ஒரு பண்ணி விலை இன்றைக்கி என்னதோ அதுதான் அன்றைக்கி உள்ள ரேட்டுக்கு இருக்கும். அப்போ ஊரே அழிக்க வர்றாரு, ஊரே அழிஞ்சிரும். பிசாசு இருந்தால் இருந்துட்டு போகுது, பிசாசுகளோடையே வாழ்ந்துட்டு போகிறோம். உங்கள் அற்புதம் வேண்டாம், உங்கள் விடுதலை வேண்டாம், உங்கள் உபதேசமும் வேண்டாம் சாமி, தயவு செய்து போயிருக்க. அப்போ அந்த இயேசு கீழ்ப்படிஞ்சார். என்ன தீமையோட வலுக்கட்டாயமாக அப்படித்தாண்டா போவோம்னு இன்றைக்கு உள்ள மாதிரி நாங்கள் சங்கம் இருக்குது, நாங்கள் எங்களுக்கு கொடி இருக்குது, நாங்கள் கேஸ் போடுவோம், அப்படித்தான் நாங்கள் போவோம்னு இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த போதகரெல்லாம் பிஜேபி கூட்டத்துக்கு போய் கேரளாவில் ஏதோ ரூபா கொடுத்துருப்பான் போல் இருக்குது, பாஸ்டர்லாம் முழுவதும் ஆட்டையை போடுறான்னு சொல்லி பணத்தை கொடுத்து ஒரு கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது பொதுமக்கள் விசுவாசிகள்லாம் கேரளாவில் நிறையா கிறித்தவங்க பாஸ்டர் வெளியே வந்தவொடனே ஆளுக்கு ஆள் வஞ்சிருக்கான். என்னடா ஊழியக்காரன் பாஸ்டர் போய் நீ இந்த மாதிரி தேவனுக்கு எதிராக இருக்கிற பிஜேபியோட சேர்ந்து காசை வாங்கிட்டு இப்படி ஒரு பிழப்பு தேவையா, தின்னுட்டு சோறு சாப்பிட்டு வர்றிய, இது உனக்கு அவசியமா, நீ ஒரு ஊழியக்காரனான்னு சொல்லி மலையாளத்தில் வைராங்க. வீடியோ வைரல் ஆகிருக்கு பாருங்கள். அந்த கட்சிக்காரன் பாருங்கள், நீ முஸ்லீம் முழுவதும் நிறையா குழந்தை பத்துக்கிறான், நிறையா சரியில்லை, இன்றைக்கி பாலியல் தொந்தரவாகி இன்றைக்கி 300க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் கர்நாடகத்தில் வெளியாகி ஊரை விட்டே ஓடிட்டான். பிஜேபி தலைவர் ஒருத்தவங்க எம்பி நாட்டை விட்டே ஓடிட்டான். இன்றைக்கி ஒரு அம்மாவுக்கு பாலியல் ஏதோ பேராசிரியர் என்ன தேவி நிர்மலா தேவிக்கு தண்டனை ஆயிடுச்சான். மதுரை சிறையில் தான் அடைக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு எண்ணம் இல்லாமல் போச்சு, பிஜேபியோடு சேர்ந்திருந்தால் இது வந்திருக்காது, இந்த தண்டனை வந்திருக்காது. நிறையா நடிகை முழுவதும் அதில் சேர்ந்து தான் இப்போ நல்லா இருக்கான். எவவே குலக்காரனோ எவையவே ஊழலோ எவையவே பொம்பளை பொறுக்கியோ எல்லாம் முழுவதும் காப்பாற்றுறதுக்கு அவன் தான் அடைக்கலம் போகிறான்னு தவிர இந்த அம்மாவுக்கு தெரியல, போகிறதுக்கு சொல்லலை யாரும். சரத்குமார் மகளை ஒரு அரெஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு ரைடு வந்துச்சு. நைட்டாக பிஜேபி கட்சியவே அடகு வச்சுட்டான். காமராஜர்னு சொன்னவர், காமராஜருக்கு பிஜேபிக்கு என்னையா இருக்குது? மொட்டை தலைக்கு முடிச்சு முழங்காலுக்கு முடிச்சு போட்ட மாதிரி தானே. கொள்கையே பேசுகிறான், ஆனால் நடக்கலை. அந்த மாதிரி இன்றைக்கி உலகம் முழுவதும் எப்படியோ தின்போம், புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாபம் இருக்கானே தவிர நித்திய ஜீவனை குறித்து அந்த அறிவே இல்லை. நித்திய ஜீவனை பற்றி யாரும் நினைக்கல. பண்ணி போனாலும் ஒருத்தன் பிழைச்சிட்டானே, ஒருத்தன் ஆத்மா ரசிக்கப்பட்டானே, அவன் தெளிந்த புத்தி ஆகிட்டானே, நல்லா இருக்கானேன்னு நினைக்காம பண்ணிக்கா கவலைப்படுறான், ஆத்மாவுக்கு கவலைப்படலை. ஒரு ஆத்மா ரசிக்கப்பட்டது கவலைப்படலை. அதனால் போக எங்கள் வீட்டுக்கு எங்கள் ஊருக்கே வராதிங்க ஐயா, போயிட்டு வாங்கன்னு சொல்லும்போது இயேசு போகிறாரு. ஆனால் அந்த பிசாசு பிடிச்சவனும் நானும் வர்றேன் ஆண்டவரேன்னு சொல்லுவான். மார்க் 5:19 இருக்குது நான் சொன்னது. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஊரில் நான் இருக்க வேணாம், நான் அப்படியே உங்களோடையே வந்துடுறேன்னு சொல்லும் போது இயேசு உத்தரவு கொடுக்கல. உனக்கு நீ இறங்கி போய் கர்த்தர் உனக்கு செய்தவைகள்லாம் உன் ஊரில் போய் சொல்லு, உன் இனத்துக்கு சொல்லு, உன் வீட்டில் உள்ள சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லுன்னு சொல்கிறாரு.
அவன் எல்லாருக்கும் சுவிசேஷம் அந்த இயேசு செய்த அற்புதங்கள்லாம் சொல்லி அந்த ஊர் ஜனங்கள்லாம் ஆச்சரியப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. இயேசுவை அவங்க ஏற்றுக்கிறாவிட்டாலும் இயேசுவின் சுவிசேஷம் அந்த ஊரில் போச்சு. இயேசுவை வந்து அனுமதிக்கலை, அந்த சத்தியத்தை அங்கே போய் சென்றது. அந்த ஊர் இப்போ பிசாசு பிடிச்சவன் அவனை வேண்டாம்னு சொல்ல முடியுமா? முடியாது. எங்கள் ஊரில் நான் ரட்சிக்கப்பட்ட போது 1982 நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது எங்கள் ஊரில் யாரும் சுவிசேஷம் அறிவிக்க முடியாது. தெருப்போட்டே எங்கள் ஜனங்க ஊர் தெருவில் நடக்கக்கூடாது, வாக்கு விட்டுருவாங்கன்னு பயம். இப்போ மாறிடுச்சு. முந்தி நான் சொல்கிறது 82 ஆண்டவர் என்னையை பிடிக்கிறாரு. ஊரில் எவனும் ஊழியத்துக்கு வரக்கூடாது, சுவிசேஷம் அறிவிக்கக்கூடாதுன்னு எங்கள் முன்னோர்கள் நிபந்தனை சட்டம். யாரும் உள்ளே நுழையக்கூடாது. ஆனால் ஆண்டவர் என்னையை பிடிச்சிட்டாரு. அந்த பிசாசை பிடிச்சவன் கதை தான் எனக்கு. என்னையை தடுக்க முடியுமா? என்னை அந்த ஊரை விட்டு துரத்த முடியுமா? நான் அவங்களில் ஒரு மனவாடுன்னு சொல்கிறேன். என் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்டவங்க ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க. 50க்கும் மேற்பட்ட முழு நேர ஊழியர்கள் எழுப்பியிருக்காங்க. எத்தனையோ தேவாலயங்கள் சபைகள் அதே ஊரில் எழும்பி ஊரே 2ஆக பிரிகிறதோட பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாச்சு. என்னைய கத்துறாங்க. நான் எங்கிட்ட தெரிஞ்சாலும் திரும்ப அங்கே தான் என்னை நிலை நிற்க பண்ணுறாரு. சென்னை வரைக்கும் போய் செட்டில் ஆகிடணும்னு தான் அப்போ நினச்சேன். என்னை விடலை. திரும்ப நான் விருப்பம் இல்லாத இடத்துல தான் என்னை வச்சுருக்காரு. இந்த பிசாசு பிடிச்சவனுக்கு அந்த ஊரில் இருக்க விருப்பம் இல்லை. இயேசுவோட போய் வந்துடலாம்னு தான் நினைக்கிறான். இயேசு அவனுக்கு அனுமதி கொடுக்கல. உத்தரவு கூடாமல் அந்த வசனத்தை படிக்க முடிக்கிறேன். மார்க் 5:19. இயேசு அவரோட இருக்க அவனுக்கு உத்தரவு கூடாமல் உன் இனத்தார் இடத்திற்கு உன் வீட்டுக்கு நீ போ, கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அதே மாதிரி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் அந்த சத்தியமூர்த்தி நகரில் அங்கே பிரசங்கம் பண்ண தொடங்கிட்டான். எல்லாரும் தெலுங்கு ஜனங்க முழுவதும் ஆச்சரியப்பட்டு இயேசுவை நம்மளும் கும்பிடலாம் போல் இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி நூற்றுக்கணக்கான மக்கள் ஞானஸ்தானம் எடுத்து ஆலயத்துக்கு வர்ற அளவில் அந்த ஊரில் எழுப்புதல் உண்டாச்சு. உண்டாகிட்டு இருக்கு. இன்னும் எழுப்புதல் உண்டாகும். அல்லேலூயா. மத்தேயு 8ஆம் அதிகாரத்தை நான் நிறைவு செய்கிறேன். ஒரு அதிகாரத்தை ஒரே நாளில் முடிச்சிட்டோம். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தை மட்டும் செவ்வாய் எழுத்துச்சு. அடுத்து கர்த்தர் சித்தமானா 9ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து நல்ல அற்புத அடையாளங்கள் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இடையில உபதேசங்கள் வரும். ஆகவே இந்த செய்தியை எல்லாருக்கும் சொல்லுங்கள். நீங்கள் வர்றது சந்தோஷம். உங்களோட மற்றபடி கூட்டிகிட்டு வாங்க. அநேகருக்கு தெரியாமல் இருக்குது. இந்த பிசாசு பிடிச்சவன் அநேகருக்கு தெரிய போய் தான் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. இயேசுவை மகிமையை தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த இவ்வளவு சத்தியம் இருக்குது, இவ்வளவு சுவிசேஷம் இந்த யூசி ஸ்கூலில் தொடங்கப்பட்டிருக்கு, இவ்வளவு சத்தியங்கள் விளக்கப்பட்டிருக்கு. நீங்கள் மற்ற 8ஆம் அதிகாரத்தில் எத்தனையோ முறை நீங்கள் படிச்சிருப்பீங்க. இன்றைக்குள்ள விளக்கங்கள் வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு கேட்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும். இதுபோல் நீங்கள் மற்றவங்களுக்கு கேட்காத மக்களுக்கு கேட்க வைங்க. இந்த யூடியூப் மூலமாக கேட்க சொல்லுங்கள். அநேகரை வர வையுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்மளை கர்த்தர் பாதுகாப்பாராக. ஐசக்கு ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நிப்பாட்டிட்டியா? நான் ஜெபம் பண்ண ஐசக்கு ஜெபிக்கும்படி நிறைவு ஜெபம் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். சோதரம் சோதரிக்கிறோம். ஆண்டவரே, அன்புள்ள ஆண்டவரே, பொருளாதார இந்த மாலை வேலைக்காக சோதரிக்கிறோம். உங்களுடைய வசனத்தை கேட்கும்படியாக தியானிக்கும்படியாக ஆண்டவரை எங்களை ஒன்று கூடி ஆண்டவரை சோதரிக்கிறோம். ஆண்டவரே, கிருபை செய்திலே நன்றியோடு சோதரிக்கிறோம். வேதத்தை ஆண்டவரை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் நித்திய ஜீவன் உண்டு எங்கள் வசனபடியாக ஆண்டவரை ஆராய்ந்து பார்க்கத்தக்கதாக இன்னும் ஆண்டவர் வரும் காலங்களிலே ஆண்டவர் நிறைய பேர் வந்து இந்த ஆழமான சத்தியங்களை கேட்கத்தக்கதாக நீ கிருபை செய்யுங்க ஆண்டவரே. மீதியான நீரை நடத்துகிறேன் ஆண்டவரே. வாரந்தோறும் ஆண்டவர் எந்த தடையின்றி இந்த பைபிள் ஸ்டடி நடக்கத்தக்கதாக கிருபை செய்யுங்க. அந்த பிள்ளைகளை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். என் முழு